இந்த நல்ல நாளிலே செல்வா ஸ்டுடியோவின் சார்பாக இந்த சமூக அக்கறையோடு சிரிக்கவும் சிந்திக்கவும் நீங்கள் ரசிக்கவும் வைப்பதற்கான ஒரு பட்டிமன்றமாக இதை நாங்கள் உங்களுக்கு தர இருக்கின்றோம். இந்த நிகழ்வினை நீங்கள் முழுவதும் காண வேண்டும், உங்கள் நண்பர்களோடு பகிர வேண்டும். நல்ல விமர்சனங்களை, மேன்மேலும் உற்சாகப்படுத்தக்கூடிய உத்வேகப்படுத்தக்கூடிய விமர்சனங்களை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுதலை உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு தலைப்பினை இங்கே நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். இன்றைய சமூகம் தடுமாறுவதற்கும் கொஞ்சம் கொஞ்சம் தடமாறி போய் கொண்டிருப்பதற்கும் காரணம் யார் அப்படின்னு சொல்லி 3 முக்கியமான காரணங்களை இங்கே தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அவைகளைத்தான் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். இந்த சமூகம் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பங்களாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுவதற்கும் தடுமாறுவதற்கும் முக்கியமான காரணம் சினிமாதான் என்று பேசுவதற்காகவும், இல்லை தொலைக்காட்சி தான் பெரிதும் காரணம் என்று சொல்லுவதற்காகவும், இல்லை போதைப் பொருட்கள் தான் இன்றைய சமூகத்தை தடுமாற வைத்து கொண்டிருக்கின்றது, தடமாற வைத்து கொண்டிருக்கின்றது என்று பேசுவதற்காகவும் 3 அற்புதமான பேச்சாளர்கள் இவர்களுடைய பேச்சை மெருகூட்டுவதற்காக, சுவை சேர்ப்பதற்காக இசையோடு கலந்து நாம் இதை தரவிருக்கின்றோம். அற்புதமான இசை கலைஞர்கள் அண்ணன் நாகராஜன் அவர்கள், இங்கே கீபோர்ட் பத்மராஜன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த நல்ல நிகழ்வினை நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்று சொல்வார்கள். இந்த உலகத்தின் மற்ற நாடுகளிலெல்லாம் மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த பூமியிலே, தமிழ் பூமியிலே, நம்முடைய இந்த கண்டங்களிலே தமிழன் நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கின்றான். இந்த உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவன், இந்த உலகத்திற்கே உலக ஒருமைப்பாட்டை, சகோதரத்துவத்தை சொல்லிக் கொடுத்தவன் என்ற எல்லா பெருமையும் யாருக்கு உண்டு என்று சொன்னால், எந்த மனித இனத்திற்கு உண்டு என்று சொன்னால் தமிழினத்திற்கு உண்டு. இந்த உலகத்தில் எந்த ஒரு இனத்திற்கும் இல்லாத ஒரு பெருமை நம்முடைய தமிழர்கள் உலகத்தின் எங்கே போனாலும் இருப்பாங்க, எங்கேயும் பார்க்கலாம். தன்னுடைய கலாச்சாரத்தை, தன்னுடைய வழிபாட்டை, தன்னுடைய வியாபாரத்தை உலகம் முழுக்க போய் செய்தவர்கள், பறைசாற்றியவர்கள், உலகம் முழுக்க பயணம் செய்த, எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்தவர்கள் என்ற பெருமை தமிழர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழும் சரி, தமிழ் மொழியும் சரி, பெருமை பெற்றவர்களாகத்தான் நாம் இருந்தோம், அப்படித்தான் வாழ்ந்தோம். அதனால தான் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் பண்பாடு அவ்வளோ உயர்வானதை பாருங்க. இன்னைக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கக்கூடிய கணியன் பூங்குன்றனாருடைய வரிகள் ஐநா சபையிலே இடம்பெற்று இருக்கின்றது. அந்த வரிகளை இப்போ ஏதோ 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு கூறியதல்ல, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த வரிகள் கூறப்பட்டுள்ளன. நம்முடைய திருக்குறள் இன்னைக்கு உலகம் முழுக்க இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த அளவிற்கு தமிழன் அவனுக்கு ஒரு வாழ்வியல் முறை அவனுக்கு இருந்தது. இன்னைக்கு சித்திரை முதல் நாளில் தமிழர்களை பற்றி பேசுவதில் உண்மையிலே நம்ம அவர்களை சார்ந்து தான் இந்த பட்டிமன்றத்தை வைக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் தமிழர்களுடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு காதல், மானம், வீரம், இதெல்லாம் தமிழனுடைய ஒரு முழு மூச்சாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மானம்னா எப்பேற்பட்ட மானம் தெரியுமா? இன்னைக்கெல்லாம் என்ன மானம் இருக்கோ தெரியாது. மானம்னா என்னன்னு கேட்பான். பெண்கள்னா கற்பு. இன்னைக்குள்ள பெண்கள்கிட்ட கற்பை பற்றி அது செவப்பா கருப்பான்னு கேட்பான். எத்தனை லிட்ரு, இல்லைன்னா எத்தனை கிலோ, என்ன ரேட்டு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு கற்புக்கு ஒரு முக்கியத்துவம், கொடுத்த வாக்குக்கு ஒரு முக்கியத்துவம், மானத்திற்கு ஒரு முடி விழுந்துட்டுனா செத்து போமா, அது என்ன மான்? கவரிமான். அந்த கவரிமான் மாதிரி வாழ்ந்தவன். கொடை, கடையேழு வள்ளல்கள், அந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணிலே நீதி நிலை பெற்று இருக்க வேண்டும் என்பதற்காக தேர் சக்கரத்திலே தன்னுடைய ஒரே மகனை மணிநீதி சோழன்
தேர் சக்கரத்தில் விட்டு கொண்டான். கன்றை இழந்த பசுவிற்கு நீதி சொல்வதற்காக. அது அவனுடைய தமிழனுடைய நீதி அங்கு தெரிகின்றது. இப்படி மானத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, கோச்சங்கணன், சோழ மன்னன் கோச்சங்கணனுக்கும் சேரமான் இரும்புரை அவ்வளவு வீரமுள்ளவன். அதே நேரத்தில் மானத்தை மிகப்பெரியதாக நினைத்து வாழக்கூடியவன். யாருக்கும் அடிமைப்பட்டு வாழ்வதற்கு அவனுக்கு தலைகுனிவு அப்படிங்கிறதே கிடையாது. நிமிச்சிங்கம் போல வாழ்ந்தவன். ஆனால் போரில் என்ன நடக்கின்றதுன்னு சொன்னால், சோழ மன்னனிடம் சேரமான் தோற்று விடுகின்றான். அவனை சிறைபிடிக்கின்றார்கள். சிறைபிடித்து கொண்டு ஒரு குடவாயில் சிறை, அந்த சிறையில் போட்டு அடைச்சிருக்காங்க. அவன் இருந்துகிட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு அந்தி சாகின்ற ஒரு நேரம், இருள் சூழ்ந்த ஒரு நேரத்தில் அவனுக்கு கொஞ்சம் தண்ணி தாகம் எடுக்கின்றது. நீர் தாகம் எடுத்த உடனே சொன்னால், அவனுக்கெல்லாம் அவன் பெரிய மன்னன், யார் முன்னாலும் தலைவணங்கி அவன் அப்படி முன்னு சொன்னால் அவனுக்கு அத்தனை பணியாட்கள் வருவாங்க. இப்போ சிறைக்குள்ளே இருக்கிற அப்பேற்பட்ட மாவீரன் இப்போ தண்ணி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை. தண்ணி கேட்கறதுக்கு கூட அவனுக்கு வாய் வரலை. இருந்தாலும் தாகம் அப்படி எடுத்துக்கிட்டே இருக்குது. விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்குது. போய் தாழாமல் போய் அதில் இருந்த சிறை காவலங்கிட்ட போய் கேட்குறான், கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த காவலன் சொல்லுகின்றான், என்ன எனக்கு நீ வேலை சொல்கிறியா? அன்னைக்கு நீ பெரிய மன்னனாக இருந்திருக்கலாம், இன்னைக்கு எங்களுடைய கைதி. நீ சொன்ன வேலையெல்லாம் நான் செய்ய முடியாது. நீ தோற்று சிறைக்குள்ளே கிடக்க, உனக்கு தண்ணி ஒரு கேடா இப்படின்னு சொல்லி இழிவாக 4 வார்த்தைகளை சொல்லிவிடுகின்றான். இதை கேட்ட உடனே சேரமான் இரும்புரை அப்படி அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படி நிற்கிறான். ஐயோ, அன்னைக்கு போரில் தோற்று சங்கிலியால் பிணைத்து நாயை போல இழுத்துட்டு வந்தானுங்களே, அப்போ போயிருக்கணும் அந்த உயிர். இன்னும் இந்த உயிர் இருந்து இவங்கிட்ட போய் தண்ணி கேட்டு, அதுவும் காவலாளி, இவன் மன்னனாக இருந்தவன், இந்த காவலாளி இவங்கிட்ட போய் தண்ணி கேட்டு இப்படி பேசிட்டானேன்னு அந்த மானம் அவன் அப்படியே வெதும்பி அழுது அப்படியே நிற்கிறான். இந்த நேரத்தில் இன்னொரு காவலாளி வந்து சொல்கிறான், டேய், அவருடைய அருமை பெருமை தெரியாமல் பேசிட்டியே, எப்பேற்பட்ட மனுஷன் அவர்கிட்ட போய் இந்த வார்த்தையை சொல்லிட்டியே நிட்டு, ஐயா நான் கொண்டு வரேன்ட்டு போகிறான். தண்ணியை கொண்டு சேரமான்கிட்ட கொடுக்குறான். சேரமான் வாங்கவே இல்லை. தாகம் உச்சத்தை எட்டுகின்றது. விக்கல், உயிர் போகின்ற நிலைமை. ஐயா குடிங்க, இல்லைன்னா நீங்கள் உயிருக்கே ஆபத்தாயிரம்னு சொல்கிறான். இனிமேல் உங்கள் ராஜ்யத்தில் உங்கள் இடத்துல நான் தண்ணி குடித்தேன்னு சொன்னால் அது என்னுடைய மானத்துக்கு இழுக்கு என்று சொல்லி அந்த தண்ணீரை அருந்தாமல் அந்த இடத்தில் உயிர் நீத்தவன் சேரமான். இதுதான் தமிழனுடைய மானம். கருவினில் வளரும் மழலையின் நெஞ்சில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை. கள்ளங்கம் பிறந்தால் கற்றவள் மானம் காத்திட துணிவான் அவன் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அப்படி மானமும் வீரமும் 2 கண்களாக போற்றி வளர்ந்தவர்கள் தமிழ் மறவன். தன்னுடைய 5 வயது மகனை ஒரு போர்க்களத்திலே தன்னுடைய தந்தை இழக்கின்றாள், தன்னுடைய தமையனை இழக்கின்றாள், தன்னுடைய கணவனை இழக்கின்றாள், எல்லாவற்றையும் இழந்துவிட்டால் கடைசியில் மீதி இருக்கக்கூடியது அந்த 5 வயது பாலகன். போர் முரசு கேட்கின்றது. அந்த பையனுக்கு கையில் ஒரு ஈட்டியை கொடுத்து போர்க்களத்திற்கு சென்று வா என்று அவனுக்கு வீரத்திலகமிட்டு அனுப்பி வைக்கின்றாள் அந்த புறநானூற்று தாய். அங்கே போன அந்த குழந்தை வீரத்தோடு போர் செய்கின்றான். சாயங்கால நேரம் போர்க்களத்திலிருந்து ஒருத்தன் திரும்பி வந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட கேட்குறான், என் மகனை பார்த்தீங்களா, ஒரு 5 வயது பையன் எப்படி போர் செய்தான்? அப்போ தான் அவனும் இழிவாக சொல்கிறான், 5 வயசு பையனை பார்த்துக்கிட்டு அனுப்பி விட்டுக்கிட்டு எப்படி போர் செய்தான்னு வேற கேட்குறியம்மா. அவன் என்ன செய்திருப்பான்? வரக்கூடிய யானையும் குதிரையும் கண்டு பயந்து பின்னாடி வந்திருப்பான். புறமுதுகில் இவனாவது குத்தி செத்து கிடப்பான். இதுதான் நடந்திருக்கணும்னு அந்த தாய் புறமுதுகு அப்படின்ன உடனே அவளுக்கு ஒரு கோபம் வருகின்றது. என்னுடைய மகனை பார்த்து இப்படி இழிச்சொல் சொல்லாதே. என்னுடைய மகன் போரிலே புறமுதுகிட்டு இறந்திருப்பானேயானால் அவனுக்கு பால் கொடுத்த மார்பகங்களை நான் அறுத்தெறிவேன் அப்படின்னுட்டு சொன்னவனை ஒரு வாங்கிக்கிட்டு நேராக போர்க்களத்துக்கு போகின்றாள். அங்கே அந்த 5 வயது பாலகன் மார்பிலே ஈட்டி தாங்கி வடுதாங்கி மரணித்து கிடக்கின்றான். அவனை அப்படியே மார்போடு அணைத்து, என் பெருமையை குலப்பெருமையை காத்தாயடா என் குலக்கொழுந்தே என்று வீரத்தோடு சேர்த்து கண்ணீர் விட்டவள் ஒரு புறநானூற்று வீரத்தாய் என்று சொன்னால் இதுதான் தமிழன். இப்படி இருக்கணும் தமிழன். சொன்ன சொல்லுக்காகவும் மானத்துக்காகவும் வீரத்துக்காகவும்
காதலுக்காகவும் யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்காக்கால் யான் நோக்கி மெல்ல நகும். வள்ளுவனுக்கு வந்திருக்கு பாருங்க காதல். எத்தனை இந்த மாதிரி காதல் இன்னைக்கு இருக்கா? எவ்வளவு அழகான ஒரு காதலுக்கான ஒரு குரலை வடித்து வைத்திருக்கின்றான் வள்ளுவன். இந்த மாதிரி ஒரு காதல் இப்படி வாழ்ந்தவன் தான் தமிழன். இன்னைக்கு என்னதோ கொஞ்சம் சினிமாக்காரன் ஒரு பக்கம் சின்னத்தனம் பண்ணுறான், சிறகொடிந்த மனங்கள் மூலம் சில்லறையை அள்ளுறான், சித்தம் கலங்க ஒரு பக்கம் சீரற்ற போதையை ஏத்துறான், சீரழியும் சமூகத்தின் மூலம் சில்லறையை வாரி குவிக்கிறான், சின்னத்திரை மறுபக்கம் சீரியலை போடுறான், சிக்க வச்சு குடும்பங்களை சிதைக்கும் வேலை பார்க்கிறான். 3 பேர்த்துக்கும் குடும்ப பெண்களை கெடுக்கிறோமா, சீரியலை போடு. இளைஞர்களை கெடுக்கணுமா, சினிமாவையும் போதையும் கொடு. பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் போதை சினிமா. இப்போ மொத்த உலகமே, மொத்த தமிழ் சமூகமே இதற்குள் அடைந்து கிடக்கின்றதோ. இதனால் பெரிய பெரிய விபத்துக்களை பார்க்குறோம். தண்ணியை போட்டுக்கிட்டு நடு ரோட்டில் படுத்து கிடக்கிறவனை பார்க்குறோம், லஞ்சத்தை பார்க்குறோம், பெண்களுடைய நம்முடைய நவீன பெண்களுடைய நிலைமைகளை பார்க்கும். இதெல்லாம் பார்த்து தான் இந்த தலைப்பே எடுத்திருக்கோம். இதுக்கு யார் காரணம்? இதை கொஞ்சம் நம்ம விவாதித்து கடைசியில் ஒரு தீர்ப்பு சொல்லுவோம். இங்கே இந்த ஒரு தடுமாற்றத்திற்கும் தடம் மாறுவதற்கும் காரணம் சினிமாதான் அப்படின்னு பேசுவதற்காக ஜெயராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதுபோல தொலைக்காட்சி தான் சீரழிக்கின்றது என்று பேசுவதற்காக நம்முடைய சித்ரா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். போதைப் பொருட்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பது சமூகத்திற்கு போதைப் பொருட்கள் தான் என்று பேசுவதற்காக சிவசங்கர் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு பேச இருக்கின்றார்கள். அப்போ உடனடியாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். சினிமாதான் இந்த சமூகத்தை தடுமாறவும் தடமாறவும் வைக்கின்றது என்று பேசுவதற்காக ஜெயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, சினிமா என்பது ஒரு கருத்தை அடிப்படையாக சொல்ல வேண்டும், கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்ல வேண்டும் என்று கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்றைக்கு பணத்தினுடைய ஆசையினால் அதே கதைக்கு முக்கியத்துவத்தை மாற்றி சதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நடுவர்கள். அன்றைக்கு நடித்து காட்டினார்கள், இன்றைக்கு காட்டி நடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. காட்டி நடிக்கிறார். ஆமா, ஏன்னா 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி 10,000 கோடி கொடுத்து ஒரு திரைப்படத்தை எடுக்கின்றார்கள். அவர்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம் என்று சொல்கின்றார்கள். அந்த நடிகைக்கு ஒரு நல்ல சேலை வாங்கி கொடுத்தாங்க. இப்படி காட்சிகளும் அமைப்புகளும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரிகளாக பார்க்க வேண்டிய இளம் பெண்களை காதலிகளாக பார்க்க வைத்தது இந்த சினிமா நடுவர்கள். பெற்றோர்களை எதிரிகளாக காட்டியது இந்த சினிமா. அப்பா அன்னைக்கு எவ்வளவு அன்பாக, அப்பா நீ வாய் நிறைய அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் கொஞ்சம் போது குத்துகின்றே மீச முடிக்கிறோம் இல்லையா? அன்னைக்கு அப்பாவினுடைய மீது இருந்த அந்த பாசம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய அப்பாவினுடைய சொல்லை கேட்டு நடந்தார்கள். இன்னைக்கு அப்பாவை டேடின்னு கூப்பிடுறான். டேடின்னு கூப்பிட்டா கூட பரவாயில்ல, அப்பா டேன்னு கூப்பிடுறான். அப்பா டே அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துங்க. டே அப்பா டே, உனக்கெல்லாம் வேற வேலை இல்லையாடா? அதாவது அப்பா அம்மா சகோதரி சகோதரன் என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகளோடு சேர்ந்து முகம் சுளிக்காமல் ஒரு சினிமாவை உங்களால் பார்க்க முடியுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. முடியுமா? ஆபாச வார்த்தைகள் அனைத்தும் இருக்கிறது. என்னென்ன தேவையில்லையோ அத்தனையும் சின்ன குழந்தைகளுடைய அந்த பிஞ்சு நெஞ்சிலே விதைக்கக்கூடிய காலம் இந்த சினிமா காலத்திலே இப்ப எடுத்துட்டு இருக்க நடுவர்களே. இந்த சின்ன குழந்தைகளுக்கு என்ன நல்ல கருத்தை கொடுத்தா சொல்லுங்க? எதுவுமே கிடையாது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு 4 பேர் கல்லூரிக்கு வாரான், ஒருத்தனை லீடராக வச்சு அவனை ஹீரோயாட்டு மாற்றி அவனை ஹீரோயிசமாக மாற்றி அவன் மூலமாக அடிதடி வன்முறையை தூண்டுவது இந்த சினிமா நடுவர்கள். சினிமா இல்லைன்னு சொல்ல முடியுமா? காதல் என்பதை புனிதமாக கருதினார்கள் நம் தமிழர்கள். நீங்க சொன்னது மாதிரி தான். அன்னைக்கு ஜல்லிக்கட்டு காளையை அடக்கினால் அவனுடைய வீரத்தை பார்த்து ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள்.
அதை பார்த்து கொண்டிருந்த பெண்களும் இவனைப் போல் ஒரு ஆடவனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில அன்னைக்கு பார்த்து ரசிச்சான். அவ்வளவு வீரம், அன்னைக்கு வீரம் இருந்தது. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு உள்ளம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்தது என்னடா மீசை மூருக்கு, ஹே நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா, ஹே நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அப்படி டக் 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 அந்த வீரத்தை எப்படி இருந்து, பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இது பாரதி சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்த வீரம். வீரன்னைக்கு சொல்லி கொடுத்தானா? பெண்களுக்கு அழகு என்னது நடுவர்களே? ஆடைதான் அழகு. அந்த ஆடை அலங்காரங்கள் என்பது ஒரு பெண்ணுக்கே உரித்தானது. பூவும் பொட்டும் தான் ஒரு பெண்ணுக்கு புகழ் தருவது நடுவர்களே. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் ஆடைகளை எல்லாம் குறைத்து இன்றைக்கு அசிங்கப்படுத்திக் கொண்டிருப்பது சினிமா நடுவர்களே. இதுதான் அவன் புரட்சினியே சொல்ல வரான். ஆமா, இது என்ன புரட்சி இருக்கு? புரட்சிங்க கூடியது புரட்சி பெண்ணுன்னா யாரு? அவன் காமிக்கக்கூடிய புரட்சி பெண்ணுன்னா ஆடை குறைப்பு, ஆணுக்கு நிகராக தண்ணி அடிக்கக்கூடியவா புரட்சி. ஆமா, ஆணுக்கு நிகராக அவனை மாதிரி 4 கல்யாணம் பண்ணக்கூடியவா புரட்சி பெண். இப்படிங்கக்கூடியதை புரட்சி பெண்ணுன்னா இப்படி கொண்டு வந்துட்டான். இப்படியே சமூகத்தை சீரழிய வைத்துக் கொண்டிருப்பது சினிமா நடுவர்களே. என்ன அதுல நல்ல விஷயங்கள் என்ன இருக்கு? அரைகுறை ஆடைகளுடன் ஒரு பெண்ணை ஆட வைத்து அவளை வீதியிலே ஓட வைத்து அதை பார்த்து ரசிப்பதுதான் சினிமா என்றால் அந்த சினிமா தேவையில்லை. சினிமா பாருங்க, நிறைய படத்துல சோத்து பானையே காலை வச்சு தட்டுறான் நடுவர்களே. இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு எங்கேயாவது விளை நிலங்கள் இருக்கிறதா? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிளாட் போட்டாச்சு. நம்ம இனி சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் நடுவர்களே? அதான் எனக்கு தெரியல. பாருங்க, எங்க பார்த்தாலும் பாருங்க ஒரே பார், மதுக்கடை. அதுலயும் ஸ்கூல் பசங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கெட்டு போவதற்கு அந்த திரைப்படத்தின் வாயிலாக 10 பேர் சேர்ந்து அந்த படத்தை பார்க்கறான். 10 பேர் சேர்ந்து குடிக்கிறத காட்டுறான். இந்த பசங்க பார்க்கக்கூடிய படத்துல அவன் குடிக்கிறத பார்த்து அதே போல நாமளும் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அன்னைக்கு ஒரு பையன் ஸ்கூலுக்கு 2 பேர் வந்தவன் என்ன பண்ணா, நல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கான். வந்த உடனே வாத்தியார் நிறுத்திட்டார். நில்லுடா, எங்கடா போற, தண்ணி அடிச்சிருக்கியா அப்படின்னு பிடிச்சி போடா, உங்க அப்பாவை கூட்டுருவா அப்படின்னு. உடனே பையன் நேராக அப்பாவை கூட்டான். வாத்தியார் சொன்னாரு, உங்க பையன் என்ன வேலை செய்திருக்கான்னு தெரியுமா? நல்லா குடிச்சிட்டு இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே வாத்தியாருக்கு முன்ன போட்டு அவனை அடின்னு அடிச்சுட்டான். தகப்பனார் அடிக்கார். அடிச்ச உடனே வாத்தியார் சொல்றாரு, ஐயோ இங்க வச்சு ஏதோ நடந்துடாம, பையன் செத்துக்கிட்டு போயிடாம, நீங்க அடிக்காதுங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. இருந்தாலும் அடியில நொறுக்கிட்டார். கடைசியில என்னன்னு கேட்டதுல, நான் குடிக்கிறதுக்கு வாங்கி வச்சிருந்த பாட்டில இந்த பையன் களவாண்டு கொண்டு வந்து பசங்க கூட தண்ணி அடிச்சிருக்கான், எனக்கு ஒரு நாளாவது ஒரு பெக்கு கிடைக்குதான்னு கேட்கிறேன். தகப்பனும் அப்படிதான் பிள்ளை. அப்ப அத்தனை சீரழிவுக்கும் காரணம் என்ன? விளங்கும். ஆமா, தகப்பனும் பிள்ளையும் சேர்ந்து இருந்து தண்ணி அடிக்கிற மாதிரி காட்சிகளை வச்சிருக்காங்க. தாய் வந்து மகனுக்கு ஊத்தி குடிக்கிறது மாதிரி காட்சி வச்சிருக்கான். ஆமா, மகன் மகா இந்த ஏதோ ஒரு படத்தில் மகா சத்யராஜ் தகப்பனா நடிப்பார். அவருக்கு பீர் வாங்கி கொடுப்பா. ராஜாராணி அண்ணன் சொல்லிட்டார். நயன்தாரா எப்படியெல்லாம் காட்சி கொண்டு வந்துட்டான் பாருங்க நடுவர்களே. என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் தப்பு இல்லை, நாங்களும் இப்படிதான் இருக்கோம், நீங்களும் அப்படியே இருங்க. நீ அதுக்கும் ஒரு பாட்டு வச்சிருக்கான். கண்ணதாசன் காரக்கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி குன்ன கூடி மச்சான போல் பாட போறேன்டா, கண்ணாடி கோப்பையிலே கண்ணமுடி நீச்சலடி, ஊறுகாய தொட்டு புட்டா ஓடி போகும் காய்ச்சலடி, போதை என்பது ஒரு பாம்பு விஷம்தான், சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசலிசம்தான். ஏன் நிறைய நடிகைகள் பாருங்க, இன்னைக்கு பாருங்க முட்டுக்கு கீழே எந்த ட்ரெஸ்ஸுமே இருக்காது. முட்டுக்கு கீழே ஏன்னா எப்பவுமே ஷார்ட்ஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ஆம்பளை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஷார்ட்ஸ் இப்போ யூடியூப்லயும் ஷார்ட்ஸ் தான், ஆமா, ஃபேஸ்புக்லயும் ஷார்ட்ஸ், எல்லா இடமும் ஷார்ட்ஸ் போட்டுட்டு தெரியாதான் ஷார்ட்ஸ் தான். வாழ்க்கையை ஒரு ஷார்ட்ஸ் ஆயிட்டு பார்த்தீங்களா? எல்லாம் ஷார்ட்ஸ் ஆட்டே ஆக்கிட்டாங்க. அந்த
அந்த சாட்சியம் போட்டுட்டு அவ வரும்போது ஆமா, சொப்பன சுந்தரி நான் தானே, சொப்பன லோகத்தில் தேன்தானே, சொப்பன சுந்தரி நான் தானே, லாந்தர் மின்னலிலே ஜொலிப்பேனே, சோம்பல் இல்லாமலே உழைப்பேனே, தீண்டும் இன்பம் தோன்றும் நெஞ்சில், தோன்றும் நெஞ்சில் தோன்றும் தோன்றும் தோன்றும், நான் தான் சொப்பன சொப்பன சுந்தரி. ஆயிரம் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் கூட நடுவர் அவர்களே, ஒரே ஒரு நல்ல கருத்து இல்லாத அந்த ஒரு கருத்தை சொல்லும்போது ஏதாவது ஒரு சீரழியக்கூடிய ஒரு கருத்தை சொன்னா அந்த கருத்து தான் அவனுடைய மனதிலே பதிகின்றது நடுவர் அவர்களே. இதுதான் உண்மை. பொதுவாகவே ஒரு இயல்பு உண்டு நம்ம மக்களுக்கெல்லாம். சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பொண்ணு ஐஏஎஸ் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், கலெக்டர் ஆகிட்டுன்னா யாருக்கிட்டையும் அவ்வளோ ஈஸியில் சொல்ல மாட்டானு, எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள பொண்ணு கலெக்டர் ஆகிருக்கு அப்படின்னு யாருக்கிட்டையும் நல்ல விஷயத்தை பரப்பதுக்கு மனசு வராது. ஆனால் பக்கத்து வீட்டில் உள்ள பொண்ணு எவங்கடையாவது ஓடி போய்ட்டுன்னு வைங்களேன், ஒரு செகண்டுக்குள்ளே ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஊர் முழுக்க ஊரை தாண்டி மாநிலத்தை தாண்டி கொண்டு விட்டுட்டு வந்துடுவான். ஆமாம், அதுதான் இயல்பு. அதே தான் நல்ல விஷயம் ரொம்ப மெதுவாகத்தான் என்ன செய்யும், பரவும். ஆனால் இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் ரொம்ப சுலபமாக என்ன செய்கிறோம், பற்றி எரியிறது மாதிரி வந்து. நடுவர் அவர்களே, அதாவது ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துல நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்கும். ஆனா என்னன்னா, ஸ்கூலுக்கு ஒரு பொண்ணு ஒரு வாரம் வரல, ஒரு மாசம் வரலன்னு வைங்களேன், அந்த பையனுக்கு ஒரு சந்தேகம், ஏன் வரல அப்படின்ட்டு. அப்போ திரும்ப ஒரு நாள் அந்த பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு வந்த உடனே அந்த பையன் ஒரு பூ கொண்டு கொடுக்குறான், ஹாப்பி வயசுக்கு வந்துட்டேன். எப்படி கெடுக்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் மே மாசம் 98 மேஜரானேனே, மேஜரான நாளா நானும் பேஜரானேனே, இப்படிலாம் ஒரு பாட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, வட்டிக்கு பணம் வாங்கி ஒரு திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்தின் மூலமாக சம்பாதிக்க வேண்டும் என்று இருக்கின்றார்களே, இவர்களுக்கு நல்ல நோக்கம் தெரியுமா? இல்லை, இதை விட 2 மடங்காக இந்த பணத்தை பெருக்க வேண்டும் என்று அந்த திரைப்படத்திலே தகாத காட்சிகளையும் தகாத வார்த்தைகளையும் தகாத பாடல்களையும் கொடுத்து ஒரு திரைப்படத்தை இன்றைக்கு வடிவமைக்கின்றார்கள் என்றால் அந்த திரைப்படத்தினால் என்ன பயன் என்று சொல்லுங்கள் நடுவர். என்னமா பயன் இருக்கு? சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடறி பாப்பா. தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய். தமிழா நீ பேசுவது தமிழா. அப்ப இன்னைக்கு தமிழை இன்றைக்கு கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழுக்கு இடையே ஆங்கிலத்தை புகட்டி தமிழா ஆங்கிலமா என்று தெரியாத மொழியை அங்கே சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குன்னா, சினிமா இன்றைக்கு நல்ல சூழ்நிலையில் நம்மளை அழைத்து செல்லவில்லை நடுவர்களே. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அப்பா ஒரு சொல் சொன்னால் அதை கேட்கவில்லை, தனக்காக உழைக்க வேண்டும் என்றால் உழைக்கவில்லை, அப்பாவுக்காக உழைக்கவில்லை, அம்மாவுக்காக உழைக்கவில்லை, சகோதரிக்காக உழைக்கவில்லை, தனக்காக உழைக்கவில்லை. தன்னுடைய தலைவன் ஒரு படம் எடுத்து விட்டான் என்றால் அந்த தலைவனுக்கு ஒரு கட் அவுட் வைத்து அந்த கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்து அந்த 40 அடி உசரத்திலிருந்து கீழே விழுந்து தன்னுடைய உயிரையே போக்கிக் கொள்கின்ற இளைஞர்களுக்கு இந்த சினிமா எப்படி ஒரு வழியை காட்டும் நடுவர்களே. எனவே இந்த சமூகம் தடுமாறுவதற்கும் தடம் புரளுவதற்கும் காரணமாக இருப்பது இந்த சினிமாதான் என்று நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாஸ். அடுத்ததாக இல்லை இந்த சமூகத்தை தடமாற வைப்பதும் தடுமாற வைப்பதும் சினிமாவை விட, அந்த வண்ணத்திரையை விட சின்னத்திரை, வீட்டுக்குள்ளே வந்து புகுந்திருக்கக்கூடிய ஒரு நச்சுப்பாம்பு, அது தொலைக்காட்சி என்று பேசுவதற்காக சித்ரா அவர்கள். என்கிட்ட
பாட்டை கேட்டா இந்த சமுதாயம் தடமாறுவதற்கும் நம்முடைய புத்தியையும் தேடலையும் மழுங்கடிக்கக்கூடிய ஒரே ஒரு அறிவியல் சாதனம் உண்டு என்றால் அது தொலைக்காட்சி என்ற தொல்லைக்காட்சி தான் நடுவர் அவர்களே. தொல்லைக்காட்சி அது தொலைக்காட்சி கிடையாது, தொல்லைக்காட்சி. அந்த தொலைக்காட்சி என்பது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு டிவி என்ற பொருள் இல்லையா? அந்த டிவி வந்து வீட்டுல 24 மணி நேரமும் நம்ம பிள்ளைங்களா இருக்கட்டும் நாமளா இருக்கட்டும் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் உண்டுன்னா அது டிவி. ஆமா, சினிமா வந்து அப்படி கிடையாது. அழகா ஒரு கவிஞன் எழுதியிருக்கான், டிவி வந்தவன் கூட பிழைப்பான், ஆனா டிவி பார்த்தவன் ஒரு காலம் பிழைச்சிட மாட்டான். ஆனா சினிமாங்கிறது அப்படி கிடையாது. சினிமாங்கிறத நாம இன்னைக்கு பாக்குறோமா? டிவிலயே இன்னைக்கு சினிமா நிறைய போடுறாங்க. எத்தனை பேர் சினிமா பாக்குறாங்க? இப்போ அந்த கேடிவின்னு ஒரு சேனல் உண்டு, அதுல எல்லாமே சினிமா தான். அதே போல ஜே மூவின்னு வச்சிருக்கான், விஜய் டால்கர்னு வச்சிருக்கான். இதெல்லாம் போக இன்னைக்கு ஸ்மார்ட் டிவிக்குள்ள ஓடிடி தியேட்டரையே கொண்டு வந்துட்டான், எல்லாமே வந்திருக்கு. ஆனா சினிமா யாரும் பாக்குறது இல்ல. இன்னைக்கு சினிமாவுக்கு பதிலா வீட்டுக்குள்ள நுழைஞ்சது என்ன தெரியுமா? சீரியல் என்ற ஒரு விஷப்பாம்பு இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கு. சீரியல்ங்கூடிய விஷப்பாம்பு, அது ஒரு விஷப்பாம்பு. ஆமாங்க, இன்னைக்குள்ள சீரியலை பார்த்தோன்னு வைங்களேன், இன்னைக்கு சின்ன வயசுல உள்ள சின்ன பிள்ளைங்கள இருந்து 60 வயசு தாத்தா வரைக்கும் சீரழிஞ்சு போயிருவாரு. அதுக்கு சீரழிஞ்சு போறதுனால தான் அது சீரியல். சீரழிஞ்சு போறதுனால தான் சீரியல். ஆமா, சரி சரி. அந்த சீரியல்ல என்ன கருத்து இருக்குங்கிறீங்க? காதல்ங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத திரைப்படத்துல அழகா காட்டுவான் இல்லையா? அந்த காதல் வந்தாலே ஒரு இனிமை இருக்குங்க. அந்த காதல் வரணும், அது எப்படி இருக்கணும், அது உன்னதமான காதல், புனிதமான காதல்ங்கிறத திரைப்படத்துல சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அதே காதலை வச்சு நாம எப்படி ஒருத்தனை திருமணம் பண்ணலாம், அதே காதல்ங்கிற ஒரு பொய் நாடகத்தை நடத்தி நாம திருமணமும் பண்ணி எப்படி நாம கன்சீவ் ஆன மாதிரி நடிக்கலாம், குழந்தை பிறக்காமலே எனக்கும் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு எப்படி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்தது முத்தழகுங்கிற ஒரு சீரியல் நடுவர் அவர்களே. குழந்தைகளை எப்படி கடத்தலாம். ஆமா, ஒரு சீரியல்ல குழந்தைய கடத்தி அது கொஞ்சம் பேர் வாங்கிட்டுன்னா அப்புறமா வரக்கூடிய அத்தனை சீரியல்லையும் குழந்தைகளை கடத்ததை தான் காணிப்பான். பாத்துறீங்களா நீங்க? ஒரு சீரியல்ல மாமியாரை உள்ள வச்சுட்டான்னா அப்புறம் அடுத்த சீரியல்ல மாமியார்களால தான் சண்டை, அப்படியே கொண்டு வந்துடும். எல்லா சீரியலும் அப்படிதான் நடுவர் அவர்களே. இதாவது பரவாயில்ல, செம்பருத்தின்னு ஒரு சீரியல் சீ தமிழ்ல போட்டிருந்தான் பாத்தீங்களா? ஆமா, செம்பருத்தின்னு ஒரு சீரியல். அதுல ஆதிங்கிற ஒரு கதாநாயகன் வருவார். இதை பத்தி எங்க ஒரு அக்கா கிட்ட நான் பேசினேன். அக்கா, செம்பருத்தி சீரியல் நீங்க ரொம்ப விரும்பி பாக்குறீங்களே, ஆதி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன். அந்த அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு வரக்கூடிய புருஷன் ஆதி மாதிரி வரணும்னு நினைச்சேன், ஆனா வரக்கூடிய புருஷன் பாக்கியலட்சுமி சீரியல்ல வர்ற கோபி மாதிரி வந்திருக்கான் அப்படின்னு. வாழ்க்கையே இன்னைக்கு சீரியலால சீரழிஞ்சு போயிருக்கு நடுவர் அவர்களே. இதுல என்ன முன்னேற்றம் இருக்கு, என்ன கருத்து இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. எதுவுமே கிடையாது. அதுலயும் இந்த சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சி போட்டாங்க, பாத்தீங்களா? விஜய் டிவில கூட ராமர் வந்து அதிகமா அந்த நிகழ்ச்சியை கலாச்சிருப்பாரு. சொல்வதெல்லாம் உண்மைங்கிற நிகழ்ச்சி ஒரு குடும்பத்துல ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே 4 சுவத்துக்குள்ள நடக்க வேண்டிய பிரச்சனைய உங்க சேனல்ல ஒரு டிஆர்பி வேணுங்கிறதுக்காக அந்த குடும்பத்தை தெருவுல கொண்டு நாரடிக்கிறீங்களே, இதுல எப்படிங்க முன்னேற்றம் இருக்குன்னு கேக்குறேன். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அப்படி சொல்லியே அத்தனை கெட்ட வார்த்தையும் இதுல பேசிட்டு இருக்காங்க. பாத்துருக்கீங்களா? நம்ம கேட்கக்கூடிய தெருவில் கேட்கக்கூடிய கெட்ட வார்த்தை எல்லாம் டிவியில வீட்டுக்குள்ள வந்து நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கக்கூடிய வேலையை சொல்லுவதெல்லாம் உண்மை. இதாவது பரவாயில்ல. அடுத்தால இந்த விளம்பரம் வருது பாருங்க, சொல்லுவதெல்லாம் கெட்ட வார்த்தைன்னு வச்சிருக்கலாம். இந்த விளம்பரம் வருது பாருங்க, சீரியலுக்கு இடையே நிறைய விளம்பரம் வரும். 30 நிமிஷம் சீரியல் போட்டாச்சுன்னா அதுல 15 நிமிஷம் தான் சீரியலோட கதை, 15 நிமிஷம் விளம்பரம். அந்த 15 நிமிஷத்துல விளம்பரத்தை கூட இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களோட பார்க்க முடியாம ரிமோட்டை வச்சு ஆஃப் பண்ணக்கூடிய அளவுல தான் விளம்பரங்கள் இருக்கு நடுவர் அவர்களே. விளம்பரத்துக்கு இடையில சீரியல் போடானா இல்லைனா சீரியலுக்கு இடையில தான் விளம்பரம் போடுறானா அப்படிங்கிறதே ஒரு பெரிய குழப்பம். இப்போ ஆண்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் விளம்பரம் போட்டாங்க இல்லையா? இன்னைக்கு பெண்கள் போடக்கூடிய உள்ளாடைக்கும் விளம்பரத்தை எல்லாரும் முகஞ்சுளிக்கக்கூடிய அளவுல ஒரு விளம்பரம் வருதுன்னா அது சீரியல்ல வருதா சினிமாவில் வருதான்னு கேட்குறேன். குடும்பத்தோடி பார்க்க முடியல சார், எழும்பி ஓட வேண்டியது இருக்கு சில நேரம் எல்லாம். வா வாணி கூட்டிட்டு பையனை கூட்டிட்டு கிளம்ப வேண்டியது இருக்கு.
ஆமா, இல்ல ரிமோட்டை கையில வச்சாலும் நம்ம எப்பவும் ஆஃப் பண்ணிட்டு இருக்க முடியாதுனே. பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியணும் தானே டிவி எடுத்து வீட்டுல வச்சிருக்கோம். இது பார்க்க முடியாத காட்சிகளை என்ன பண்ண முடியும்? சினிமாக்கு கூட சென்சார் வச்சிருக்கான். ஆமா, ஆனா அந்த டிவிக்கு ஒரு சென்சார் வைக்கல பாருங்க. சென்சார் இல்ல. அதுலயே ஹமாம் சோப்புக்கு ஒரு விளம்பரம் வரும் பாருங்க. ஹமாம் சோப்புல அந்த பொண்ணுகிட்ட என்ன சோப்புன்னு அவங்க அம்மா சொல்லலையா. ஐயோ அவ என்ன சோப்பு வாங்குவாளோ, அந்த சோப்பு அவளுக்கு ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ, அவளுக்கு முகப்பரு வந்துருமே, என் பிள்ளைக்கு அலர்ஜி ஆகிருமேன்னு சொல்லி பதறுவா ஹமாம் சோப்புக்கு. இதாவது பரவாயில்லைங்க, ஒரு ஹமாம் சோப்பு வாங்கி போட்டு குளிச்சா நம்ம கராத்தேல சாம்பியன் ஆகலாம்னு சொல்லி கொடுத்ததா இந்த தொலைக்காட்சி தான் நடுவர்களே. அப்படின்னா நாமெல்லாம் பெரிய சாம்பியனா இருக்கணுமே. நீங்க இப்ப ஹமாம் சோப் தான் போடுறீங்க. ஹமாம்ல தானே இருக்கேன். அந்த ஹமாம் சோப்புல இவ்வளவு பொய்யான விளம்பரங்கள் வரக்கூடியது எங்க? தொலைக்காட்சியில தானே வருது. ஆமா. எங்கயாவது சினிமாவுல விளம்பரம் வருதா? சினிமாயில விளம்பரம் போடாங்களா? கிடையாது. எங்க விளம்பரம் போடாங்க? முதல்ல அது தியேட்டர்ல போடுவானே, சினிமாவுல வருதா? புகைப்பிடிக்காதீர் அப்படின்னுட்டு அவனே பிடிச்சிட்டு இருப்பான். பத்திரிகையில கீழே போட்டு விட்டுருப்பான் புகைப்பிடிக்காது. எவ்வளவு ஒரு சமூக நல்லெண்ணத்தை பாருங்க. நம்ம அரசாங்கம் அதை சொல்றாங்க. தண்ணி அடிச்சுட்டே இருப்பான், கீழே என்ன செய்துட்டு இருப்பான்? தண்ணி அடிப்பது உடலுக்கு கேடு, புகை அடிச்சு போட சொல்லலாம், அது காமிச்சிக்கலாம் கீழே. ஆனால் எழுதிருங்க, அவ்வளோதான். ஆமாம், அதை எழுத்தும் எவனுக்கும் கண்ணுக்கும் தெரியாது, பார்த்துக்கிடுங்க. அதை வந்து நீங்கள் இது வச்சு தான் பார்க்கணும். நடுவர் அவர்களே, அதில் கிரிக்கெட் இப்போ முக்கியமாக நிறைய இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த கிரிக்கெட் தான். நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணும், பார்த்துக்கிடுங்க. பயங்கர எதிர்ப்புகள் வந்துடும். இன்னைக்கு ஐபிஎல் அவன் விழுந்து கிடக்கான், போதைங்க சண்டைக்கு வந்துருவான். சண்டைக்கு வந்தா வந்துட்டு போட்டுங்க. படிக்கிற பசங்களோட புத்திய மழுங்கடிக்கிறது இந்த கிரிக்கெட் தான். இந்த கிரிக்கெட் வந்து ஒரு காலத்துல நம்ம வெளியே மைதானத்துல விளையாடணும், ரசிச்சோம், நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 24 மணி நேரம் பொழுதுபோக்குமே இன்னைக்கு கிரிக்கெட்டா தானே இருக்கு. இது மட்டும் இல்ல, இப்பவும் மைதானத்துல தானே விளையாடாங்க. மைதானத்துல அதை டிவில தானே போட்டு காட்டுறாங்க. நடுவர்களே, இதாவது பரவாயில்ல, ஒரு 75 வயசு தாத்தா இருக்கும். அவரு எங்க கூட மியூசிக் வந்திருக்காரு. மியூசிக் வந்து இசை இந்த கீபோர்டு வாசிக்க வந்திருக்கவரு கீபோர்டு வாசிச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அவருடைய மைண்ட் எங்க இருக்கு பாருங்க. சிஎஸ்கே ஜெயிக்குமா ஜெயிக்காதா. உடனே அவருக்கு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, ஏமா சிஎஸ்கே எவ்வளவு ரன் எடுத்திருக்கான், கவனம் எங்க இருக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு அவரு கூட பரவாயில்ல. எங்க ஊர்ல ஒரு தாத்தா இருந்தாரு, எப்பவுமே கிரிக்கெட் தான் பார்த்துட்டு இருந்தாரு. நான் கேட்டேன், தாத்தா உங்களுக்கு டோனி ஆடுறது ரொம்ப பிடிக்குமோன்னே. டோனி ஆடுறது பிடிக்காது தம்பின்னு. வேற கோலி ஆடுறது ரொம்ப பிடிக்குமோ அதனால பாக்குறீங்களோன்னே. இல்ல கோலி ஆடுறதும் அதனாலையும் பார்க்கல. அப்ப யார் ஆடுறதை அங்க பாக்குறதுக்கு நீங்க முழுக்க கிரிக்கெட் பாக்குறீங்க. அது சைடுல நின்றுக்கிட்டு 4 பொம்பளை பிள்ளைகள் ஆடிட்டே இருக்க பார்த்தியா, 6 4 அடிச்ச உடனே அதை பார்க்கறதுக்கு தான் நான் கிரிக்கெட் பார்க்க. பாத்தீங்களா? ஆனா இன்னைக்குள்ள பசங்களுக்கு நாம என்ன சொல்லி கொடுக்கணும் தெரியுமா? நம்ம நாட்டுல ஸ்கோரை விட நமக்கு சோறு தாண்டா முக்கியங்கிறத சொல்லி கொடுக்கணும் நடுவர்களே. அப்படி எந்த கருத்தையாவது நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களா தொலைக்காட்சியில? கொடுத்துருக்காங்களா? இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க அவ்வளவோ கார்ட்டூன்லயே மூழ்கி கிடக்குது. வீட்டுல அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா ஒரு நியூஸ் பாக்குறதுக்கு ரிமோட் கொடுக்குதா பிள்ளைங்க? கொடுக்குறாங்களா? கொடுக்கலையே. கார்ட்டூன் வைக்கலன்னா சாப்பிட மாட்டேங்குது. இன்னைக்கு நிலைமை அந்த அளவுக்கு சீரழிஞ்சு போய் இருக்கு நடுவர்களே. சின்ன குழந்தைகளையும் எடுத்து வச்சிருக்கு டிவி. சீரியல்ல ஒரு விளம்பரம் வரும், என்ன தெரியுமா? 5 ஸ்டார் விளம்பரம். பாத்திருக்கீங்களா? ஒருத்தன் 2 நாயை கண்ணுல தேடிக்கிட்டே வருவான். அவன் அந்த நாய்க்கு பேர் வந்து எப்பா போப்பா. எப்பா போப்பா போப்பா அந்த நாய்க்கு பேரு எப்பா போப்பா. ஒருத்தன் அவன் தேடிக்கிட்டே வருவான், ஒருத்தன் ஒரு ஜீப்ல நின்று அப்படியே 5 ஸ்டாரை தின்னுக்கிட்டே இருப்பான். சரியா? உடனே இவன் அந்த பையனை தள்ளணுமா, தள்ளி போங்கணும். அதுக்கு அவன் சொல்லுவான், எப்பா போப்பா எப்பா போப்பா எப்பா போப்பா அப்படிம்பான். அவன் எப்படி அவனை பார்த்துட்டு 5 ஸ்டாரை தின்னுக்கிட்டே இருப்பான். உடனே இந்த நாய்க்குட்டி 2 அப்படி ஓடி வரும். நல்ல வேலைப்பா, நீ ஒண்ணுமே செய்யல. இது ஒரு விளம்பரமா? இல்ல என்ன கருத்து இருக்கு? எப்பா போப்பா ஒரு விளம்பரமா? இப்படிலாம் விளம்பரம் போடான்னு இல்ல, நல்ல வேலைப்பா நீ எதுவுமே செய்யல. அப்ப எதுவுமே செய்யாம 5 ஸ்டார் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா எல்லாம் நடந்துருமா? என்ன இருக்குன்னு கேக்குறேன். இன்னொரு விளம்பரம் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். கலா, இந்த வாட்டி நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் கேர். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கலன்னா ஐ டோன்ட் கேர். அதிகமாக சாப்பிட்டா குண்டாயிடுவே. அதுக்கும் அந்த பொண்ணு ஐ டோன்ட் கேர். அடுத்தால சொல்லுவான், கலா என்ன உன் முகத்தில் முகப்பரு? முகப்பருவா? ஃபேர் அண்ட் லவ்லி. அப்போ படிக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, சாப்பிடாட்டாலும் பிரச்சனை இல்லை, ஃபேர் அண்ட் லவ்லியே கரெக்டாக போட்டுரு. இது தானே சொல்ல வராவன். இதுதான் விளம்பரம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஒரு காலத்துல இந்த லிரில் சோப்புக்கு ஒரு விளம்பரம் வரும், பார்த்திருக்கீங்களா? தம்பி, அந்த லிரில் சோப்புல ஒரு பிள்ளை தொங்கிக்கிட்டு வருவோம் பாத்தியா? ஆனா உண்மையில நடுவர்களே, அந்த லிரில் சோப்பு விளம்பரத்தை பார்க்கறதுக்காகவே நிறைய தாத்தாமாரும் உண்மையில அந்த விளம்பரத்துக்காக நிறைய பேர் இருக்காங்க. அந்த விளம்பரத்தை நாம ஒரு பெண்ணோ ஒரு குழந்தையோ அந்த விளம்பரத்தை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆபாசமான ட்ரெஸ் அந்த விளம்பரத்துல வரும். ஏன் சினிமாவில மட்டும்தான் நீங்க சொன்னீங்கல்ல கதைக்காக நடிக்கல சதைக்காக நடிக்கிறாங்கன்னு சொல்லி, இன்னைக்கு விளம்பரங்களே சதையை காட்டி தாங்க நடிக்கப்படுகிறது. இல்ல, கொஞ்சம் உற்று நோக்கினால் இன்னைக்கு சினிமாவை விட விளம்பரங்கள் ரொம்ப ஆபாசமா இருந்துட்டு இருக்கு. அதான் உண்மை. நடுவர் அவர்களே, இன்னைக்கு சினிமா இல்லைன்னு வைங்களா, சேனல்களே அப்படி நிறைய விட்டுருக்காங்க. நடுவர் அவர்களே, நீங்க கூட முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போது நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள வீரர்களையும் அவர்களுடைய மானத்தையும் பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா? அதே வீரம் மானம் நம்ம நாடு எப்படி இருந்துன்னு சொல்லி எங்க சினிமாக்காரன் கொடுத்தான். எங்க வீரர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? வானம் குலமாதர் முகம் பார்த்ததில்லை, வஞ்ச நினைவெங்கள் மனம் பார்த்ததில்லை, வீரர் விழி தாழ்ந்து நிலம் பார்த்ததில்லை, வெற்றி திருமாது நடைபோடும் எல்லை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு. கொடுத்தாங்களா? நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடுன்னு சொல்லி இந்த திரைப்படங்கள் மூலமா நம்ம நாட்டுக்கான போராட்டங்களை கூட அழகாக சொல்லி கொடுத்தது திரைப்படம். சினிமா ஒன்றும் பிரச்சனை இல்ல. டைம் பாஸ் ஆகலைன்னு வைங்களேன், உடனே நம்ம டிவியை தான் ஆன் பண்ணுறோம் இல்லையா? இப்போ நிறைய பேர் நியூஸ் பார்ப்பாங்க. ஏங்க இன்னைக்கு வேற எல்லா இதையும் விடுங்க, செய்திகள் முதல்ல உண்மையா இருக்கா? இன்னைக்கு நியூஸ் பார்க்குறோம்ல, அந்த செய்திகள் உண்மையா இருக்கா? எத்தனை சேனல் செய்திக்காக, எத்தனையோ சேனல் இருக்கு. இப்ப நீங்க ஒரு சேனல்ல திருப்பினீங்கன்னா அதுல ஒரு விதமா இருக்கும், இன்னொரு சேனல் போனீங்கன்னா அதுல ஒரு விதமா இருக்கு. எந்த ஒரு நியூஸ்லயாவது உண்மை இருக்கா நடுவர் அவர்களே? இன்னைக்கு செய்தி சேனலுங்க கூடியது உண்மையெல்லாம் சொல்ல மாட்டான். சேனல் எப்படி இருக்கு? செய்தி சேனல்லாம் ஆளுக்கு ஒரு சேனல், ஜாதிக்கு ஒரு சேனல், மதத்துக்கு ஒரு சேனல், அவன் கட்சிக்கு ஒரு செய்தி சேனல், அவன் ஊருக்கு ஒரு செய்தி சேனல். இதுதான். அப்போ அவன் என்ன செய்தியை உண்மையை சொல்லுவான், அவனுக்கு ஏற்றதை போட்டு போவான். இதுதான் செய்தி சேனல். இந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா ஊன்னா ஒரு 5 பேர் வந்துடுவான். பார்த்துருக்கீங்களா? கட்டத்துக்குள்ளே வந்துடுவான். இங்கேருந்து உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? பக்கத்து வீட்டில் நடக்கதை பேச மாட்டான், ஊரில் நடக்கதை பேச மாட்டான், நேராக போயிடுவான் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட்னு போயிடுவான். ஆனா அதுலயே எங்க அண்ணன் என்ன பண்ணார் தெரியுமா? தமிழா நீ பேசுவது தமிழான்னு சொல்லி கேட்டார்ல. ஏன் இன்னைக்கு தொலைக்காட்சியில மட்டும் என்ன தமிழா பேசுறாங்க? கிடையாது. இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாமே இன்னைக்கு தொலைக்காட்சியில தானே வருது. இன்னைக்கு சினிமாவில மட்டுமா வருது, தொலைக்காட்சியில அதிகமா வருது நடுவர்களே. அதுலயும் இன்னைக்கு சி தமிழ்னு ஒரு சேனல் இருக்குல்ல, அந்த சேனல்ல அவ்வளவு ஹிந்தி நாடகத்தையும் தான் அவன் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுட்டு இருக்கான், தமிழ் நாடகமா போட்டுட்டு இருக்கான். சும்மா வந்து நின்று பேசக்கூடாதுங்க. அதுலயும் இன்னைக்கு தொலைக்காட்சியில இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு, முக்கியமான நிகழ்ச்சி. நம்ம பிக் பாஸ், நம்ம ஆளு. ஆமா, பிக் பாஸ். நம்ம கமல் சார் வருவாங்க. இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோர்க்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. ஆனா அந்த பிக் பாஸ்ல வரக்கூடிய அத்தனை நடிகர் நடிகைகளுமே நீங்க பாத்தீங்கன்னா சின்ன திரையா இருக்கட்டும் வண்ணத்திரையா இருக்கட்டும், அவங்க நடிக்கிற கதாபாத்திரம் எல்லாமே அவங்கள மாதிரி நல்லவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நடிக்கிறாங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேருக்கு எப்படிதானே? நான் போகல இன்னும், என்ன கூப்பிடட்டும்னு வைக்கிறேன், ஆனா கூப்பிட மாட்டேங்கிறாங்க. கமலஹாசன் கூட வண்ணத்திரையில இருக்கிறது வரையும் நல்லா தான் இருந்தாரு, சினிமாயில இருக்கிறது வரையும். சின்ன திரையில வந்தாரு, என்ன இல்லாம ட்ரெஸ் எல்லாம் போட்டு வராரு. சில நேரம் பார்க்கும்போது ட்ரெஸ் அவரு போடுறதா நல்லா இருக்குங்க. ஆனா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்க ட்ரெஸ் போடுவாங்கன்னு பாருங்க. அதாவது என்னதான் அது ஒரு நிகழ்ச்சின்னு தெரிஞ்சாச்சு, இந்த நிகழ்ச்சிக்காக தான் நீங்க டிவிக்குள்ள வந்தாச்சுன்னு தெரிஞ்சாச்சு, அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ், வீட்டுல இருக்கிற மாதிரியே ஒரு ட்ரெஸ், அதை கூட நம்மளால பார்க்க சகிக்க முடியலையே. அதையும் நிறைய தாத்தா மாதிரி தான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாங்க விஷயம். இல்ல அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. எதுக்குன்னு கேக்குறேன், அதுல என்ன கருத்து இருக்கு? இந்த சமுதாயம் முன்னேற மாதிரி ஏதாவது கருத்து சொல்றாங்களா? கிடையாதுங்க. ஆனா சும்மா இருக்கவங்களை கூட்டிட்டு வந்து நாங்க 3 லட்சம் தாரம், 50 லட்சம் தாரம், 25 லட்சம் தாரம் சொல்லி சும்மா இருக்கவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறான். உழைக்கிறவங்களுக்கு சம்பளம் இருக்கா? இன்னைக்கு இருக்கா?
நாளைக்கு ஒரு காலத்தில் உங்களை பிக் பாஸுக்கு கூடலாம். என்ன கூப்பிட நீங்க இப்படி அதிகபட்சமா பேசிட்டு இருந்தீங்கன்னா எம்பரை கூப்பிட மாட்டானு. வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நம்மளுக்கு சுதந்திர தினம் வரும், குடியரசு தினம் வரும். இதுல எல்லாம் நிகழ்ச்சியில நம்ம டிவில வந்து சிறப்பு நிகழ்ச்சிகள் நிறைய போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? நம்ம பட்டிமன்றத்தை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேனல்ல ஒரு பட்டிமன்றம் இருக்கும். ஆமா. ஆனா மத்தபடி சுதந்திர தினம் குடியரசு தினம்னா என்ன நிகழ்ச்சி போடணும்? என்ன நிகழ்ச்சி போடணும்? ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரி, இல்ல நம்ம நாட்டுக்காக பணிபுரிஞ்ச நம்முடைய ராணுவ வீரர்களை ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை போட்டா அது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஆனா எங்கேயோ உள்ள ஒரு நடிகை அவளையும் கூட்டிட்டு வந்து அவ வந்து அப்படி காலுக்கு மேல கால் போட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல நம்ம பார்க்க முடியாது. அவைய காலுக்கு மேல கால் போட்டு. என்னைக்கு பிறந்தீங்க? அவ பிறந்ததுக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கூட்டு வச்சு நீங்கள் என்னைக்கு பிறந்த, உங்களுக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு? 40 வருஷமா 20 வயசுல தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. இன்னைக்கு ஒரு டைரக்டரும் நடிகையும் சந்திச்சாங்க. நடிகை டைரக்டரை பார்த்தோன்னே கோவப்பட்டுட்டாங்க. என்ன சார் நீங்கள் எனக்கு கல்யாணத்துக்கு மேரேஜுக்கு வராமல் போயிட்டீங்க? உடனே தான் அவர் சாரிம்மா சாரி, அடுத்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு. உடனே தான் அந்த நடிகை இப்படி தான் சார் போன கல்யாணத்துக்கும் இப்படி தான் சொன்னீங்க, அதுக்கு முந்தின கல்யாணத்துக்கும் இப்படி தான் சொன்னீங்க, ஒரு கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறீங்க. இவங்கள தான் கூட்டு வச்சு டிவியில் சுதந்திர தினத்துக்கு பேட்டி எடுப்பு. இவங்க தான் சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடியவங்க. ஆக்சுவலி இந்த சுதந்திரத்தை கரெக்டா அனுபவிக்கிறது யாரு தான்? இவங்க தான். இதனால தான் அவங்களுக்கு பேட்டி அங்க ஓடுது சுதந்திர தினத்துக்கு. நடிகையையும் நடிகரையும் பேட்டி எடுக்கிறதா சுதந்திர தினமா? இதுதான் குடியரசு தினமா? நான் என்ன கேக்குறேன், நீ அன்னைக்கு டிவில ஒரு பாரத விலாஸ் படத்தை போடு, ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை போடு, எத்தனையோ சினிமா இருக்கு, அதெல்லாம் நீ என்னைக்கா போடுறியா? கிடையாது. உண்மையிலே நடுவர் அவர்களே, இந்த தொலைக்காட்சி மூலமா என்னைக்குமே இளைஞர்கள் வந்து தடமாறிட்டு தான் இருப்பாங்களே தவிர அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கிறது தொலைக்காட்சியில கிடையாது, இல்லையா? அதுலயும் தொலைக்காட்சியை பத்தி அழகா ஒரு கவிதை சொல்லியிருப்பார் ஒரு கவிஞர். தொலைக்காட்சி அல்ல, இது தொல்லைக்காட்சி. தொலைநோக்கு சிந்தனைகள் எல்லாம் தொலைக்காட்சியில் தொலைந்து போனது. தொலைநோக்கு சிந்தனைகள் எல்லாம் தொலைக்காட்சியில் தொலைந்து போனது. தொலைக்காட்சி நிகழ்ச்சி என்றாலே தொலைக்காட்சி இறைச்சியானது. தொலைக்காட்சி நிகழ்ச்சி என்றாலே தொலைக்காட்சி இறைச்சியானது. அறிவியலில் தேறியவள் இன்று சீரியலில் ஊறிவிட்டாள். அறிவியலில் தேறியவள் இன்று சீரியலில் ஊறிவிட்டாள். ஏரியலை ஏற்றி இறக்கி தன் ரியலையே மாற்றிவிட்டாள். ஏரியலையே ஏற்றி இறக்கி தன் ரியலையே மாற்றிவிட்டாள். படிப்புக்கு வந்த சாதனம் இப்போது நடிப்புக்கு போனது. தகவலாய் திகழும் நூதனம் தரங்கட்டு போனதுன்னு சொல்லி ஒரு கவிஞன் எழுதியிருக்கான்னா, இன்றைய சமூகம் தடுமாறுவதற்கும் பெரிதும் காரணமாக இருப்பது சினிமா அல்ல, போதைப் பொருள் அல்ல, அது தொலைக்காட்சியே என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி இருக்கும், அதுவும் பெருசா இருக்கும். இப்படி இருக்கும், 4 பேர் சேர்ந்து தான் தூக்கிட்டு வரணும். எப்போவாது பார்ப்பாங்க. ஒரு வயலும் வாழ்வும், ஒரு ஒளியும்காக எவ்வளோ காவல் கிடந்திருக்கோம். நம்ம ஒரு 5 பாட்டு போடுவோம், அதுக்காண்டி காவல் கிடந்திருக்கோம். ஆனால் அந்த டிவி பெருசாக இருக்கும். இவங்க எப்போவாது பார்க்கறதுனால உழைச்சி மற்ற நேரத்தில் பார்ப்பாங்க. அதனால் இவங்க வந்து ஆள் ஸ்லிம்மாக இருப்பாங்க எல்லாரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிவி ஸ்லிம் ஆகிட்டு, இது 24 மணி நேரமாக சோபாயில் உருண்டு பிறண்டு படுத்து நின்று தூங்கி டிவியே பார்த்ததுனால பழைய டிவி மாதிரி இவன் மாறிட்டான். டிவி ஸ்லிம் ஆகிட்டு இவன் பழைய டிவி மாதிரி ஆகிட்டாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு விஷம் வைக்கிறது எப்படி, மருமகளை கொல்லது எப்படி, மாமியாரை கிணத்துக்குள்ளே தள்ளது எப்படி, இது எல்லாம் சொல்லி விளம்பரம், பிக் பாஸ் சொல்வதெல்லாம் உண்மை. இதெல்லாம் எதுக்குன்னே தெரியலை. செய்தியை போட்டாங்கன்னா அவ்வளவும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். விவாத அரங்கணி வச்சு அங்கே ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கான். எதை நம்புது எதை நம்பக்கூடாது, நீ ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளேயே டிவி அவனும் குழம்பி அடுத்தவனையும் குழம்பி மொத்தத்தில் இன்றைக்கி அது குடும்பத்தை சீரழித்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக இல்லை, சினிமாவும் இல்லை, தொலைக்காட்சியும் இல்லை, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சமூகத்தை தடம் மாற வைப்பது போதைப் பொருட்கள் தான் என்று பேசுவதற்காக நம்முடைய அன்பு சகோதரர் சிவசங்கர் அவர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள். பிறவி கொடுத்த இறைவனுக்கும் உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் கற்றுக் கொடுத்த என்னுடைய குருக்களுக்கும் இங்கே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் மற்றும் எங்களது செல்வா ஸ்டுடியோஸ் யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் அனைவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் மற்றும்
சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, சபாஷ். நடுவர் அவர்களே, தொலைக்காட்சியால் சீரழிந்தவர்கள் தன்னைத்தானே கெடுத்துக் கொள்கிறார்கள். சினிமாவால் சீரழிந்தவர்களும் தன்னைத்தானே கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் மது போதையால், போதை பொருட்களால் சீரழிந்தவர்கள் தன்னைத்தானே கெடுத்துக் கொள்வதோடு தனது குடும்பத்தையும் கெடுத்து இந்த சமூகத்தையும் கெடுத்துக் கொள்கிறார்கள். 3 மணி நேரம் ஒரு படம் பார்க்க தியேட்டருக்கு போறோம்னா அந்த படம் பிடிக்கலன்னா நம்ம எழும்பி வந்துடலாம், ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல நம்ம அன்னைக்கு படத்துக்கே நம்ம போகக்கூடாதுன்னு கூட ஒரு முடிவு எடுத்துக்கலாம், அதுக்கும் நம்ம கையில ஆப்ஷன் இருக்கு. வீட்டுல எத்தனை ஒரு டிவி இருக்குன்னா அதுல எத்தனையோ சேனல்ஸ் தெரியுது. நமக்கு பிடிக்காத ஒரு விளம்பரம் வந்தாலோ, இல்ல ஒரு சீரியல் ஓடினாலோ, இல்ல பிடிக்காத ஒரு ஆபாச பாட்டு ஓடிட்டு இருந்தாலோ அதையும் மாத்துவதற்கு நமக்கு கையில ரிமோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா போதை பொருளால் கெட்டவனுக்கு என்ன ஆப்ஷன் சார் இருக்குது? என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான் சார். ஒரு அன்டைம்லலாம் அவனுக்கு வந்து அவன் வந்து ட்ரக் அடிக்ட், குடிச்சியே இதானவன். அப்போ ஒரு அன்டைம்லாம் ஆயாச்சுன்னா ஃபோன் பண்ணுவான், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி ஒரு 500 ரூபா அனுப்புமாப்ல, ஒரு 500 ரூபா அனுப்புமாப்லன்னு சொல்லி கேட்பான் எல்லாத்தையும். கேட்டால் என்ன சொல்லுவான்னா, எங்கள் அம்மாவுக்கு சுகம் இல்லடா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், அர்ஜென்ட்டாக மெடிசின் வாங்கணும், இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பான். காசு எல்லாமே வாங்கி அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, ஒயின் ஷாப் மூடினதுக்கு அப்புறம் பிளாக்ல கிடைக்கலாம், அங்க போய் வாங்கி அதை குடிச்சிருக்கான், இருந்து விடிய இருந்து குடிக்கிறான். இப்படி குடிச்சிட்டு இருந்தவன் கடைசியா ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உண்மையாவே உடம்புக்கு சரியில்லாம ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்குலாம் கால் பண்றான், ஒரு 500 ரூபா அனுப்பிவிடும் போது அவன் மேல நம்பிக்கை இல்லாம எந்த ஃப்ரெண்ட்ஸுமே அவனுக்கு அனுப்பல. மெடிசின் வாங்க கூடால சூழ்நிலையில் வழி இல்லாம தனியா நின்றுட்டு இருந்தான். இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் அவங்கள வந்து அந்த அடிக்ஷனுக்கு போயிடுறாங்க. மதுவுக்கு அடிமையாகியாச்சு அப்படின்னு சொன்னா மானம் பேரும், முதல்ல மானம் பேரும். யாருக்கிட்ட இறக்குறோம், எதுக்கு கேட்குறோம், கண்டதெல்லாம் சொல்லுவேன். என் பிள்ளைக்கு உடம்பு கேட்டிருக்காங்க, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை பார்த்துருங்கன்னிடுவான், எங்கள் அம்மைக்கு சரியில்லைன்னிடுவான், எனக்கு பொண்டாட்டி நான் கடைசி கட்டத்தில் இருக்குன்னிடுவான். இப்படியெல்லாம் என்ன இல்லை வாயில் வந்ததெல்லாம் சொல்லிடுவான். இது நம்ம தெருக்கள்லே பார்க்கலாம். ஒரு தெருவுக்கு 2 பேர் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் எவ்வளவு ரேர்னு உங்களுக்கு தெரியும்? ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் எவ்வளவு ரேர்னு தெரியும்? ஒரே வீட்டில் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்குது. தந்தைக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, இமீடியட்டா உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அப்போ பிளட் தேவை இருக்கு, பிளட் தேவைன்னா ஓ நெகட்டிவ் அலைகிறாங்க, அவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு உடனே கிடைக்கல. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, இல்ல என்னோட பையனுக்கு வந்து ஓ நெகட்டிவ் தான், என் பையனை நான் கூட்டு வரேன் சொல்றாங்க. பையனை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும்போது சொல்றாங்க, சாரி மேடம் உங்களுக்கு வந்து பையனுக்கிட்ட இருந்து பிளட் எடுக்க முடியாது சொல்றாங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா பையன் வந்து ராத்திரி தண்ணி அடிச்சுட்டு வந்து படுத்துருக்கான், 24 ஹவர்ஸ்க்கு அவன் வந்து பிளட் டொனேட் பண்ண முடியாது, அவனால ரத்தம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில அவங்க அப்பா இறந்து போனாங்க. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம உலகம் போயிட்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அவன் வருத்தப்பட்டு இருக்கிறான், நான் தண்ணி அடிச்சதுனாலதான் எங்க அப்பாவுக்கு வந்து ரத்தம் கொடுக்க முடியாம எங்க அப்பா இறந்து போனாங்க சூழ்நிலை இன்னைக்கு வரைக்கும் அவர் யோசிச்சுட்டு இருக்கிறான். இதே போல 4 ஒரு வீட்டுல 4 பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப வசதி இல்லாம இருந்துட்டு இருக்காங்க. வசதி இல்லாத வீட்டுல உள்ளவர் அந்த அப்பா, அவங்க அம்மா இறந்து போறாங்க, அவங்க அப்பா வந்து ஆடு மாடு வளர்த்து அதுகளுக்கு கொலை இலையெல்லாம் பறிச்சு போட்டு வளர்த்துட்டு இருக்காரு. எங்க இருந்தோ ஒருத்தன் நல்ல ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு ஆட்டுக்கு கொலை முடிச்சுட்டு அவர் வரக்கூடிய வழியில வந்து பைக்ல வந்து அடிச்சு விட்டு போயிடறான். அடிச்சுக்கிட்டு அவரும் ஸ்பாட் அவுட் ஆயிடுறாரு, அவரும் அந்த பையனும் இறந்து போறான். அந்த 4 பொம்பளை பிள்ளைங்களை என்ன சார் பாவம் பண்ணிச்சு? எவ்வளோ கஷ்டம். இந்த மனுஷனுக்கு தண்ணி அடிச்சிட்டோம்னா, நம்ம நாகர்கோயிலேருந்து அப்படியே வந்துட்டு இருக்கோம், ரோட்டில் 4 மாடு குறுக்க வருது, கான் அடித்தோடனே அழகாக ஒதுங்கி போகுது. கொஞ்சம் தள்ளி வந்தால் 2 நாய் டக்குன்னு சாடுது, டக்குன்னு ஒரு பிரேக் அடித்தோடனே அதுவும் தாடி போகுது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோன்னா கழுதை ஒன்று சாடிச்சு, நின்று ஒரு எருமையே நின்று போன்னு சொன்னால் இப்படி நின்றுட்டு எப்படியோ போயிட்டு. ஆனால் மனுஷன் இருக்கானே தண்ணி அடிச்சுக்கிட்டு காலையும் தூக்கிட்டு நடு ரோட்டில் இப்படியே நிற்கான். எருமை சொன்னது கேட்கு, கழுதை சொன்னது கேட்கு, நாய் சொன்னது கேட்கு, மாடு சொன்னது கேட்கு. ஆனால் அந்த இவனை மட்டும் தண்ணி அடிச்சிட்டானோன்னா நாய்க்கும் கீழே எருமைக்கும் கீழே இவனும் மிருக ஜென்மத்தில் கூட சேர்க்க முடியாது. நம்ம அவ்வளவு தரங்கட்டு ரோட்டில் கிடக்கானு. நம்ம தமிழருடைய பண்பாடு வந்து எவ்வளவோ இந்த உலகத்துக்கு நாகரிகங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு வந்து தமிழனுடைய பண்பாடு எங்க போயிருக்குன்னா, சந்தோஷமா இருந்தாலும் குடிக்கணும், துக்கமா இருந்தாலும் குடிக்கணும். குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் மட்டும் தான் தேவை இருக்கே தவிர மாப்ள சந்தோஷமா இருக்கண்டா போடுவண்டா அப்ப பாட்டியவை மாப்ள என் ஆளு விட்டுச்சு போயிட்டா மாப்ள, அப்பவும் பாட்டியவை விட்டு மாப்ள போவோம் சேந்தல போய் அடிச்சிருவோம், எல்லாம் பாஸ் ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட் மார்க் அப்பவும் பாட்டியவை ரைட். அம்மா இறந்து போனாங்க மாப்ள, அப்ப நீ வந்து வருத்தம் தாங்கிட மாட்டா மாப்ள, நீ உன்ன போடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம பாத்துக்கலாம், எப்படினாலும் போடணும்.
எப்படியோ ஒருத்தனுக்கு குடிக்கணுங்கக்காக வேண்டி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லாம சந்தோஷத்துக்கும் குடிக்கிறான், துக்கத்துக்கும் குடிக்கிறான். கல்யாண வீடு வந்துடக்கூடாது, விடிய விடிய இருந்து குடிக்கிறானுங்க. அடுத்த நாள் காலையில மாப்பிள்ளை புரட்டு போகும்போது இவன் துணி இல்லாம ரோட்ல நிக்கிறான். நம்ம நாட்டுல உண்மையிலேயே குடிக்க தண்ணிக்கு தான் பஞ்சம், ஆனா போடுற தண்ணிக்கு பஞ்சமே. கொரோனாவில் எல்லாத்தையும் பூட்டினான், நகை கடையை பூட்டினான், ஜவுளி கடையை பூட்டினான், நம்ம அன்றாடம் வாங்க மளிகை கடையும் பூட்டினான், காய்கறி கடையும் பூட்டிருந்தான். ஆனால் இதை மட்டும் திறந்து வச்சுருந்தான், மட்டும் குடிக்கடையை மட்டும் திறந்து வச்சிருக்கான். இதில் இருந்தே புரிஞ்சுக்கிடுங்க போதை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது, தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா, ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் பாயாதடா. குடிச்சவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை வீதியில் வைப்பான். குடிச்சவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை வீதியில் நிற்பான். தடுப்பது யாருன்னு கொஞ்சம் நீ கேளடா. கள்ளுக்கடை காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, கள்ளுக்கடை காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. மண்ணோடு போகாம நம் நாட்டை திருந்த செய்யணும், உன்னால் முடியும் தம்பி தம்பி. இந்த உலகம் இருக்கு உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன், உன்னால் முடியும். அது மாதிரி நான் காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, பசங்க சேர்ந்து இருந்துட்டு அவனை ஏதாவது ஒரு தோப்புல போயிருந்து தம் அடிப்பாங்க. ஸ்டாஃப் வந்தாச்சுன்னா போதும், ஸ்டாஃப் வர்றாங்கடா, ஸ்டாஃப் வர்றாங்க, ஓடு 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 எல்லாத்தையும் போட்டு ஓடிடுவாங்க. அதே மாதிரி வீட்டில் என்னைக்காவது இந்த லீவ் டைம்ல எல்லாம் அந்த பீடி சுத்துவாங்க தெரியுமா, இந்த பீடி சுத்தும் போது யாராவது தெரியாம ஏதாவது ஒரு 2 பீடி எங்கேயாவது எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து திருட்டுத்தனமா இருந்து அடிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பெரிய ஆள் வந்தாச்சுன்னா பார்த்தோன்னா வீட்டுல சொல்லி கொடுத்துருவாங்க, நம்ம போயிருவோம் ஒழிச்சிருவோம், அந்த மாதிரி போவாங்க. இப்போ உள்ள நாகரிக காலத்துல அப்பாவும் மகனும் சேர்ந்து இருந்து குடிக்கிறாங்க. சேர்ந்து இருந்து குடிக்கிறானா இல்லையா? அப்பாவும் மகனும் சேர்ந்து இருந்து குடிக்கிறாங்க. சமூக நீதி வந்திருக்கா இல்லையா? சேர்ந்து இருந்து குடிக்கிறாங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்து குடிச்சிட்டு இருக்காங்க, தெரியாதா உங்களுக்கு? சமூக நீதி இப்ப தான் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிகர்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இப்ப வந்தாச்சு. நீ ஒரு குவார்டர்னா நான் ஒரு குவார்டர். அது வர சினிமால வந்து தெளிவா சொல்லி கொடுத்துருக்கான். வருத்தப்படாத வாலிபர் சங்க படத்துல அழகா வரும். சிவகார்த்திகேயன் வந்து லவ் ஃபெயிலியராக உட்கார்ந்து இருக்கும்போது, இந்தாடா 200 ரூபா இருக்கு கொண்டு போ, கொண்டு போய் எதுக்கு அவன் கேட்பான். சிவகார்த்திகேயன் எதுக்குன்னு கேட்பாரு. கேட்டோன்னே அதான் காதல தோத்துட்டலடா, அதான் ஏதோ சொல்றாங்கல்ல வாங்கி குடி. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் தெரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு பித்து குழியாக போச்சு, இல்லாத கணக்கை எல்லாம் போட்டுவாங்கடா, நம்ம பார்வையால பால்டாயில ஊத்துவாங்கடா. இந்த பொண்ணுங்களே இந்த பொண்ணுங்களே. அதே மாதிரி நம்ம ஊர்கள் எல்லாம் வந்து முன்னாடி வந்து ஊர் கூட்டம் நடந்துட்டு இருக்கோம். ஆமா, பாத்திருக்கீங்களா? அப்போ ஊர்ல கோயிலுக்கு வரி போடுறாங்க, கோயில்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஊர்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊர்ல வந்து கொஞ்சம் பெரிய ஆட்கள் இருப்பாங்க. யார் இருப்பாங்க? குடிக்காதவங்க, அவங்களுக்கு இந்த கெட்ட பழக்கங்கள் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு 4 பேர் இருப்பாங்க. மத்தவங்க எல்லாரும் சுத்தி இருந்து நம்ம பேசிட்டு இருப்போம்னா, எவனாவது ஒருத்தன் குடிச்சிட்டு வந்துட்டாலே, டேய் இவன் குடிக்காரன், என்ன வெளியே போய் சொல்லு, வீட்டுக்கு போக சொல்லு, அதுக்கப்புறம் தான் கூட்டமே நடக்கும். இப்ப அப்படி இல்ல, தலைவரே குடிச்சிட்டு தான் வந்து உட்கார்ந்து இருக்காரு. தலைவா தலைவா என்னப்பா இங்க பஞ்சாயத்து, அவரும் குடிதான். தலைவரே குடிச்சிட்டு தான் வந்து உட்கார்ந்து இருக்காரு, வச்சுட்டு வருவாரு. குடிக்காதவங்க எல்லாம் இப்ப என்ன செய்ய, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். நமக்கு எதுக்குடா பஞ்சாயத்து, நம்ம வீட்டுக்கே உட்காந்துருவோம்டா. சேர்ந்து கூட்டம் நடத்துறான், குடிக்காதவங்க சேர்ந்து வீட்டுக்கு இருக்கு. மொத்தத்துல ஒரு குடிகார பைய உலகமா ஆகி போச்சு. மொத்தத்துல குடி இல்லாம இப்ப தமிழ்நாடே இல்ல. நம்ம கலாச்சாரமே சீரழிஞ்சு சின்ன பின்ன ஆனது காரணம் இந்த மது போதைகளால் சீரழிப்பவர்கள் காரணம். அதுல எல்லாம் தமிழ் கொண்டு வந்துட்டா. நாம வீரன் தமிழை எங்க வச்சிருக்காம, தமிழ் பற்றி எங்க தெரியுதுல்ல, வீரன் அதுல லேபிள் அடிக்கிறதுல. நம்மளுடைய தமிழனுடைய பண்பாட்டுல வந்து சந்தோஷமா இருந்திருக்காங்க, ஆடி இருக்காங்க, பாடி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து சந்தோஷம்னாலே என்னதுன்னா
போதை தான், போதையில தான் ஆடிட்டு இருக்கிறான். அன்னைக்கு அப்படி இல்ல, சந்தோஷமா ஆனந்தமா ஆடினாங்க. ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு கூலி தொழிலாளி சார், நம்ம கோட்டார் பஜார்ல மூட்டை தூக்கி டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்காரு. 2 பெண் குழந்தைகள், மனைவி இருக்காங்க. 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு டெய்லி 2 பாக்கெட் தம்மு, 200 ரூபாய் காலி, 2 குவார்டர் 400 ரூபாய் காலி, 600 ரூபாய் சைடிஸ், அது இதுன்னு எல்லாம் போக 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலாளி 200 ரூபாய் கொண்டு வீட்டுல கொடுத்தா எப்படி சார் குடும்பம் நடத்த முடியும்? 800 ரூபாயையும் அவருக்கு தானே செலவழிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுல வந்தோன்னா ஏயா குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு கேட்டா உடம்பு வலிக்குதுங்காரு. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். மதுவால் பாதிக்கப்பட்டு எத்தனை தாய்மார்கள் கணவனை இழந்து குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், அழகான ஒரு வீடியோ. பாருக்குள்ளேருந்து ஒருத்தன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். ஒரு சின்ன பையன் அந்த என்ன சைடிஷ் அவன் கொண்டு வரான். கொண்டு வந்த உடனே இவன் கேட்குறான், பெரிய மனுஷன் கேட்கான், என்னடா ஸ்கூலுக்கு போகாமல் பாரில் என்ன இப்படி விளம்பிக்கிட்டு திரியிற, பாரில் வேலை செய்துட்ருக்க அப்படின்னா. உடனே அந்த பையன் சொன்னான், நீ தொடர்ந்து இங்கே வந்து குடிச்சேன்னா உன் பையனா நாளைக்கு என்ன செய்வான், இங்கே வந்து தான் வேலை செய்வான். என் அப்பன் குடித்ததுனால தான் நான் அங்கே வேலை செய்துட்ருக்கேன். அதனால ஒரு கருத்து அந்த விஷயம் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி குடும்பங்கள் நிலைமை அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. இதோட செயின் ஸ்மோக்கர்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு 1/2 hourக்கு ஒருக்கா ஒரு தம்மு போடலன்னா அவனால முடியவே செய்யாது. கை காலெல்லாம் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். தம்மு போட்டால் அவன் ஸ்டடி ஆயிடுவான். இவனுக்கெல்லாம் ஏதாவது மருந்து இருக்குதா? இல்லை. ஒரு சினிமாவை பார்க்கக்கூடியவன் வரைக்கும் திருந்தலாம் சார், டிவியை பார்க்கக்கூடியவன் வரைக்கும் திருந்தலாம். ஆனா மதுவுல பாதிக்கப்பட்டவன் ஒரு காலமே திருந்த வாய்ப்பே கிடையாது. ஆகையால் மது பொருட்கள் தான், புகை மற்றும் மதுவால் தான், போதை பொருட்கள் தான் இந்த உலகம் சீரழிகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ போதைப்பொருள், ஒரு போதைப்பொருள் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை கெடுக்கின்றது. வெறும் பீடி, சிகரெட்டு, டாஸ்மாக், பிராந்தி, விஸ்கி இது மட்டும் இல்லை. இன்றைக்கி இதை தாண்டி கஞ்சா, அபின், இன்னும் நிறைய சொல்கிறாங்க. நம்ம பேரே வாய்க்குள்ளே நுழையாது, ஆனால் பொருள் அவனுக்கு வாய்க்குள்ளே எளிதாக நுழைந்து விடுகின்றது. அந்த அளவிற்கான ரசாயனம் கலந்த உடம்பை உடனடியாக நரம்புகளை செயலிழக்க செய்யக்கூடிய, போதை ஏற்றக்கூடிய, மண்டையில் ஏறணுமா, போட்ட உடனே ஏறணுமா, அந்த அந்த நிமிஷம் கூட அவனால் தாங்க முடியாது. குத்துறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், போதை மேலே ஏறணும். அந்த அவசரத்தில் உள்ள போதைப் பொருட்கள்லாம் இறக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து இங்கே இறக்குமதி செய்யான், அங்கேருந்து வெளிநாட்டுக்கு இறக்குமதி செய்யான். நம்ம சாதாரண கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தெருவுக்குள்ளே கூட இன்றைக்கி கஞ்சா இருக்குது. எப்படி வந்து யார் கொண்டு வந்தான்னு தெரியலை. கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய அந்த 8ஆம் வகுப்பு பையன் பாக்கெட்டுக்குள்ளே கஞ்சா வச்சுருக்கான். நம்ம பார்க்குறோம். குவார்டர் பாட்டில் வாங்கி வச்சுருக்கான். பாத்ரூம்குள்ளே நின்றுட்டு சிகரெட் அடிச்சுட்டு புகையாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அது கூலிப்பு, சைனி கைனி, மைனி, இது என்னெல்லாமோ வந்துருக்கு. சுண்டை இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்படியே இருக்கான், அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கான். இது இல்லைன்னா முடியாதான். இப்போ இந்த அளவிற்கு போதை இன்றைக்கி சமூகத்துக்குள் வந்திருக்கின்றது. இதுதான் இன்றைக்கி கெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இளைஞர்கள். சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான். ஆமாம், இந்த சினிமா தான். கட்சி வளர்ந்ததும் இங்கே தான், காதல் வந்ததும் இங்கே தான். கட்சி வளர்ந்ததும் இங்கே தான், காதல் வந்ததும் இங்கே தான். ஆட்சியை பிடிச்சி ஆட்சி அமைச்சதும் இந்த சினிமா தான். எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான். ஆமாம், இந்த சினிமா தான். சினிமா அவ்வளோ பெரிய தாக்கம் இருக்குது இன்னைக்கு, சும்மா கிடையாது. சினிமா இந்த சமூகத்தில் ஏற்படுத்திய அளவிற்கு மாற்றம். அன்னைக்கு ஒரு காலத்தில் நல்ல மாற்றங்கள் இருந்தது. சமூகத்தை அப்படியே மறுமலர்ச்சி. சினிமா எப்படி ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுங்கிறதுக்கு ஒரு 2 உதாரணம் நான் சொல்கிறேன். நம்ம ஒரு நம்ம இயக்குநர்கள் பேரையோ ஆனால் படத்துக்கு பேரை சொல்லலாம். மௌனராகம்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த மௌனராகம் படத்தில் தான் முதல்ல விவாகரத்து அந்த சட்டம் முன்னாடியே இருக்குது, ஏற்றிட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு சட்டம் இருக்குது, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிடிக்கலைன்னா நீங்கள் என்ன செய்துக்கலாம், டைவர்ஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு. அந்த டைவர்ஸுங்கக்கூடிய வார்த்தை, விவாகரத்துங்கக்கூடிய வார்த்தை எந்த சினிமாவில் அதிகமாக முதலில் ஒலித்தது என்றால் மௌனராகம் படத்தில். இந்த மோகன் ரேவதி தெரியும்ல, டைவர்ஸ் கேட்பா, என்ன வேணும், டைவர்ஸ் வேணும். இந்த படம் வந்த பிறகு
ஒரு புள்ளி விவரம் சொல்லுகின்றது. இந்த சமூகத்தில் அதிகமான விவாகரத்துக்கள் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், எடுத்ததுக்கெல்லாம் விவாகரத்து தான். அதே மாதிரி அலைபாயுதேன்னு ஒரு படம் வந்தது. இந்த படத்தில் தான் முதல்ல தாலியை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு தெரியாமல் தாலியை மறைச்சி குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு முறையை சொல்லி கொடுத்தாங்க. இந்த படம் வந்த பிறகு இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் நிறைய நடந்தது. ஓகே ஓகே கண்மணின்னு ஒரு படம், இந்த 3 படமுமே ஒரே டைரக்டர் தான், அதாங்க விஷயம். ஓகே கண்மணி இன்னும் ஒரு படம். இந்த படத்தில் தாலியே கட்டாமல் என்ன செய்யலாம், குடும்பம் நடத்திக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னான். இன்றைக்கி பாருங்கள், அது என்ன லிவிங் டுகெதர் வாழ்ந்துக்கலாம், பிடிச்சா கண்டினியூ பண்ணிக்கலாம், பிடிக்கலைன்னா என்ன செய்திடலாம், கலைச்சி விட்டுலாம். இந்த கலைச்சிக்கிட்டுனா உறவை கலைச்சிக்கிட்டு மொத்தத்தில் பிரிஞ்சிடலாம். இப்படிங்கக்கூடிய அளவுக்கு அது எதுவும் தப்பு இல்லை, என்ன வேணால் நடக்கட்டும், சந்தோஷமாக இருப்போம். இந்த நிலையை இன்றைக்கி இந்த சமூகத்தில் உருவாக்கி விட்டதில் முக்கிய பொறுப்பு யாருக்கு உண்டுன்னு சொன்னால் சினிமாக்காரங்களுக்கு உண்டு உண்டு உண்டு. கிடையாமலாம் கிடையாது. ஒரு சின்ன குழந்தைங்க அவன் ஒரு படம் போட்டு கேட்குறான், இப்போ ஒரு சினிமா பார்க்கணும் அப்படின்னா டிவியில், இன்றைக்கி தான் ஓடிடி இருக்குல்ல, சரி சினிமாவை போட்டு விடுவோன்ட்டு ஒரு படம், இப்போ புதுசாக வந்த படம் லியோவை போட்டு விட்டேன். லியோ பார்த்துருப்பீங்கல்ல, அதில் விஜய் வந்து அப்படி 2 துப்பாக்கி 2 கையிலையும் வச்சுக்கிட்டு இப்படி வச்சு சுடுவார் ஒரு ஸ்டைலாக. என்ன சொல்ல வரேனே தெரியல, முழுக்க முழுக்க சூடு. பார்த்தியே இப்படிலாம் எடுத்துருக்கான் படம், விஜய் படம். சரி இந்த படம் வேண்டாம், நம்ம எதுக்கும் தலை அஜித்துக்கு படத்தை போட்டு விடுவோம், அவர் கொஞ்சம் நல்லது சொல்லுவாரா இருக்கம்னி. இது வேண்டாண்டானே அடுத்தால அஜித் படம் துணிவுன்னு ஒரு படம் இருந்து அதை போட்டு விட்டேன். அதில் அவர் ஒரு ரோலிங் சேரில் உட்காந்துக்கிட்டு AK-47 வச்சுக்கிட்டு இவன் கை தட்டிட்டு சூப்பர், எப்போ அவர் துப்பாக்கி வாங்கி தாங்க உடனே ஒன்றை கொல்லணும், எது நம்மளை கொல்லணுமா? சரி இவரும் இப்படிலாம் இருக்கார். சரி நம்ம ஐயா பெரியவர் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, ஆமாம் அவர் அந்த காலத்துலேயே இருக்கார், நல்லது தான் சொல்லுவார். அவருக்கு படத்தை போட்டு விடுவோன்னிட்டு ஜெயிலர்னு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படத்தை போட்டு விட்டேன். இவருக்கு வந்து துப்பாக்கி எடுத்து சுட முடியாது போல் இருக்குது, ஆள் வச்சு சுட்டுட்ருக்காரு ஸ்னைப்பர்ஸாக. அவன் ஒளிச்சிருந்து சுடான், டிஷும் டிஷும் டிஷும். இவரும் இப்படி இருக்காரு. சரி கமலஹாசன் அவர் கட்சி வேறு ஆரம்பிச்சிருக்காரு, எதை நல்லது தானே சொல்லுவாங்க பொதுவாக தலைவர் இல்லையா, நல்லதை சொல்லுவார் அவருக்கு படத்தில். நீ விக்ரம்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லையா, அதை எடுத்து விட்டேன், அதை போடுவோன்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் மாதிரி பெரிய துப்பாக்கியாக வச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டு இருக்கான். நடக்காது. இந்த படத்தை பார்த்தா பிள்ளை என்ன செய்வான், எல்லா படத்துலேயும் துப்பாக்கி சூடு, கத்தி குத்து, ரத்தம், சத்தம், ரத்தம் சத்தம். இதில் என்ன பெரிய காமெடின்னா, எல்லா படத்துலேயும் இன்றைக்கி வரக்கூடிய எல்லா முக்கால்வாசி படங்கள் போதைப் பொருளை தடுப்பதாகவே வருகின்றது. பெரும்பான்மையான காட்சி போதைப்பொருள் உண்பதாகவே காமிச்சிக்கிட்டு இருக்கான். கடைசி காட்சியில் போதைப்பொருளை பயன்படுத்தாதுங்க, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேட்டுன்னிட்டு போயிடுவான். எப்படி இந்த சமூகம் உருப்படும்? சொல்ல வந்த விஷயம் என்ன, ஒரு பாலில் ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் பால் விஷமாயிரும். ஆனால் ஒரு குடம் விஷத்தில் ஒரு சொட்டு பாலை கலந்தாலும் அது பால் ஆகுமா? நல்லது போய் சேராதுங்க, கெட்டது தான் மிக எளிதாக இந்த சமூகத்தில் ஊடே செல்லும், வேகமாக போகிறோம், கெடுத்துறோம். அப்போ அந்த பொறுப்பு சினிமாக்காரங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும், கண்டிப்பாக இந்த பொறுப்பு சினிமாக்காரர்களுக்கு வேண்டும். நம்ம ஒரு கோடியாக செலவழித்து எடுக்கிறோம். நம்முடைய சமூகம், இது ஒரு பண்பாடு, இதற்கு ஒரு வழிபாட்டு முறை, இதற்கு ஒரு கலாச்சாரம் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. மண்ணின் மனம், மொழியினுடைய பெருமைனி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாதுங்கக்கூடிய பொறுப்பு இன்னைக்கு இருக்கான்னு சொன்னால் இல்லை, கிடையவே கிடையாது. கேரளாவில் இருக்கக்கூடிய மஞ்சுமல்ஸ் பாய்ஸ் அப்படி ஒரு நடிகை இல்லாமல், ஒரு பாட்டு கூட இல்லாமல் 100 நாள் 200 நாள் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான். என்ன காரணம்? அவன் இயற்கையே யதார்த்தத்தை அழகாக எடுத்தான். இவன் இல்லாததை என்ன செய்கிறான், திணிக்க பார்க்குறான். வேண்டாத வேலையை என்ன செய்திருக்கான், செய்ய பார்க்குறான். ஒரு வன்மத்தை, ஒரு மோசமான ஒரு சூழலை தான் இன்றைக்குள்ள சினிமா சொல்லி கொடுத்துட்ருக்கு. பாட்டாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி. இதை விட மோசமாக சீரியல். சினிமா தேட்டருக்கு போய் பார்த்தா தான் சினிமா, ஆனால் சீரியல் வீட்டுக்குள்ளே எல்லா சினிமாவும் சேர்ந்து வருது. அப்படி தானே வந்துக்கிட்டு இருக்கு, சினிமாவும் வந்துடுது. இப்போ இதில் இல்லைன்னா இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? சினிமாவும் தொலைக்காட்சியும் போதைப் பொருட்களும் பயங்கரமான தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றது, இல்லை என்று சொல்லவில்லை. விவேகானந்தர் சொல்லுவார், தேசப்பற்று என்னும் தேச சக்கரத்தை நகர்த்துவதற்கு இளைஞர்களே உங்கள் தோள்களை தாருங்கள் அப்படின்னு கேட்பார்.
100 இளைஞர்களை நீங்கள் தந்து பாருங்கள், இந்த சமூகத்தை நான் மாற்றி காட்டுகின்றேன் என்று சொல்லுவார். இளைஞர்களுக்கு மேலே அவ்வளோ இளமைன்னா அவன் என்ன நினச்சிட்டான் தெரியுமா? தண்ணி அடிக்கிறது, போதை போடுறது, முடி வெட்டது, சினிமா நடிகனுக்கு கட் அவுட் வைக்கிறது, அவனுக்கு பாட்டை ஸ்டேட்டஸில் வைக்கிறது, பால் ஊற்றுறது, கடைசியில் இவனுக்கே பால் ஊற்ற வேண்டிய நிலைமை. நாங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் சார், யூத், ரிஸ்க் எடுக்கிறது எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்றது மாதிரி. கடைசியில் ரஸ்க்கு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எங்கனையா போய் அடி வாங்கிட்டு கிடப்பான், ரஸ்க்கு தான் சாப்பிடுவான். இப்போ இளமைக்குள்ள அந்த வரையறைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பொருளையே மாற்றிட்டான். ஒரு இளைஞன் எப்படி இருக்கணும்? இரும்பிலான நரம்பு, எகிலான தசை அவனுக்கு இருக்கணும். உடல் வலிமை அன்னைக்கு இருந்த மாதிரி நெஞ்சு நிமித்துக்கிட்டு அப்படி நிற்கணும். இன்றைக்கி உள்ள இளைஞன்ட்ட சொல்லி, அன்னைக்கு ஒரு கணவன்கிட்ட மனைவி ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டை கொடுத்து இதை கொஞ்சம் திறந்து தந்துருங்கண்ணா, ஹார்லிக்ஸ் பாட்டில் கொடுத்து. இவனும் திறந்தான், திறந்தான் பாருங்க, வேர்த்து விறுவிறுத்து கண்ணு வலி வெளியே பிதுங்கி ஒரு மாதிரி மூச்சு முட்டக்கூடிய அளவுக்கு ஆகிட்டான். உடனே பொண்டாட்டி வாடி வந்து, ஐயா வேண்டாம், ஐயா எதோ ஆயிராம வெளியில் எவனாவது ஆம்பளை இருக்காமனா பாருங்க, ஹார்லிக்ஸ் பாட்டில் திறக்க. டெய்லி தண்ணி அடித்தோம்னா பின்ன உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கூலி இப்போ வச்சுட்டு இருந்தோம்னா என்னத்துக்கு ஆகும்? சினிமாவிலே கிடந்தோம்னா விடிய விடிய செல்ஃபோனை பார்த்தா, சீரியலை பார்த்தா இப்படியா இருக்கும். இதுவா இளமை? சேட்டையெல்லாம் செய்கிறது சின்ன சின்ன பருவம், சேட்டையெல்லாம் செய்கிறது சின்ன சின்ன பருவம், ஆத்தியெல்லாம் உங்களுக்கு கல்வி என்னும் செல்வம், காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே, காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா வரனே வரனே, கண்ணையக்கும் பாட்டு சொல்லி கட்டு நின்று தரியா தரியா தரனே தரனே, மனசில் இடம் பிடிச்சா ஆகா எலெக்ஷனில் ஜெயிச்சா ஊரு சனம் மூக்குல விரல வைக்கும். அப்போ இளமைன்னா எல்லாம் இருக்கும் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ விளையாடு, காதல் இருக்க வேண்டியதான். அந்த வயசில் வராமல் எப்போ வரும்? ஆனால் அந்த காதலுக்கும் தப்பாக தான் சொல்லி கொடுத்தான். அன்னைக்கு ஒரு காலத்தில் அந்த காதல் அழகாக சொல்லி கொடுத்தான், நல்லா இருந்து படங்களில். ஆனால் இன்னைக்குள்ள படத்தில் காதல் நல்லாவா சொல்லி கொடுத்துட்ருக்கான். உடனே நீ அப்போ சரி, நான் அப்போ வேறு, இது சரிப்படாது, வேண்டாம், விட்டுரு. உடனே காதல், செல்ஃபோனில் காதல். இன்னும் காதலுக்கே ஒரு அர்த்தமில்லாத அளவிற்கு இன்றைக்கி காதலையும் சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால், சினிமா, போதை, குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் டிவி, மூன்றுமே இன்றைய சமூகத்தை தடமாற வைக்கிறது, தடுமாற வைக்கிறது என்பதுதான் உண்மை. மூன்றுக்கும் அதில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. இதிலிருந்து நண்பர்களே, சகோதரர்களே, நாம் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதெல்லாம் இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே இருந்து கொண்டு இருக்கும். அந்த காலத்தில் ஒரு பிரச்சனை, இந்த காலத்தில் இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர மத்தியில் அவன் தான் மனுஷன். எல்லாம் நம்ம சுற்றி இருந்தாலும் தண்ணி அடிக்காமல் இருக்கான் பற்றியா, அவன் தான் மனுஷன். ஃபாரினுக்கு போங்க, நீங்கள் சிங்கப்பூர், அமெரிக்காவுக்கு போங்க, மளிகை கடை இருக்கிறது மாதிரி பிராந்தி கடை இருக்கும். அங்கே என்ன குடிச்சிட்டு நடு ரோட்லேயே கிடக்கான். அவனுக்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், அவன் வேலையெல்லாம் செய்துக்கிட்டு ஓய்வு நேரத்தில் கொஞ்சம் போல் என்ன செய்வான். ஆனால் இவன் அதையே தண்ணி அடிக்கதையே வேலையாக வச்சுட்டு விடிய காலமே ஆரம்பிச்சிருவான். சீரியல் பார்க்கறதுனால ஓய்வு நேரத்தில் பார்க்குறதுக்காக. ஆனால் இவன் 24 மணி நேரமும் பார்க்க ஆரம்பித்தான், அவனும் 24 மணி நேரமும் போட ஆரம்பித்தான். அதுதான் விஷயம். அப்போது நம்ம சரியாக இருந்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய மனதை நாம் திடமாக்கி வைத்து விட்டோம் என்று சொன்னால், இளமையும் நம்முடைய குடும்பங்களும் சாதிப்பதற்கானவை, பண்பாடு நிறைந்தவை. நமக்கென்று ஒரு மனம் இருக்கின்றது, ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி நமக்கென்று ஒரு பண்பாடு இருக்கின்றது. இதை காப்பதில் நாம் உறுதியாக இருந்து விட்டால், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்.